இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற சாப்டர்னா லோக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட். சரி, இந்த சாப்டரில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா லோக்கோமோஷன்னா என்ன, மூமெண்ட்னா என்ன, அண்ட் நம்ம லோக்கோமோஷனுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, ஹியூமன் பீயிங்ஸில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லோக்கோமோட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் தேர், அண்ட் ஹியூமன் பீயிங்ஸில் என்ன டைப் ஆஃப் லோக்கோமோஷன் என்ன ஹெல்ப் பண்ணுது லோக்கோமோஷனுக்கு, அண்ட் மசில்ஸோட கான்ட்ராக்ஷன், மசில்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மசில்ஸோட டைப்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். இது இல்லாமல் ஸ்கெலிட்டல் போன்ஸில் என்னென்ன போன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் லோக்கோமோஷன்? Locomotion அப்படிங்கிறது it is a voluntary movement of an organism from one place to another place. ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுனது, தட் ஒன் வாலண்ட்ரி மூமெண்ட். நாம் நினச்சி மூவ் ஆகுறது, ஸோ நம்ம அங்கே போகணும் அப்படின்னு நினச்சி நம்ம போகிறது. ஸோ இட்ஸ் அ வாலண்ட்ரி மூமெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ எதுக்கு லோக்கோமோஷன்? இட் இஸ் ஃபார் எஸ்கேப் ஃப்ரம் ப்ரெடேட்டர்ஸாக இருக்கலாம், ஸோ எஸ்கேப் ஃப்ரம் ப்ரெடேட்டர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபுட்டுக்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா மேட்டிங்காக இருக்கலாம், இல்லைனா ஷெல்டருக்காக இருக்கலாம். ஓகே, சரி, வாட் ஆர் த டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராலிங், வாக்கிங், ரன்னிங், கிளைம்பிங், எக்ஸெட்ரா, ஃப்ளையிங், இதெல்லாமே இதில் வரும், லோக்கோமோஷனில் வரும். ஏன்னா இது எல்லாமே ஒன் பிளேஸ்லேருந்து நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்காக சேஞ்ச் ஆகுறது. ஸோ இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோக்கோமோட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசென்ட். என்னென்ன? these structures are useful for food collection, mainly for food collection, but not only for food collection. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வேறு எதுக்கெல்லாம் இருக்கலாம், ஷெல்டருக்காக இருக்கலாம், மேட்டிங்காக இருக்கலாம், டு எஸ்கேப் ஃப்ரம் ப்ரெடேட்டராக கூட இருக்கலாம். சரி, ப்ரொட்டிஸ்டாவில் மெயினாக எதுக்கு இருக்குன்னா ஃபுட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரொட்டிஸ்டாவில் எக்ஸாம்பிள் சூடோபோடியா, அமீபா. ஓகே, தென் பாரமீசியம் எதுக்கு, சீலியா இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் லோக்கோமோட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். சீலியா இஸ் அ லோக்கோமோட்டிவ் ஸ்ட்ரக்சர், சூடோபோடியா இஸ் அ லோக்கோமோட்டிவ் ஸ்ட்ரக்சர், ஃப்ளாஜெல்லா இஸ் அ லோக்கோமோட்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொட்டிஸ்டா. இதெல்லாம் நம்ம எங்கே படித்தோம்? biological classification la. Very good. All locomotions are movements, but all movements are not locomotions. So idu puriyana first namakku movement na enna theriyum. So movement, it is an act of process of moving. So oru place la irundhu na innoru place ku மாறினாலும் மாறலனாலும் நான் ஒரு இடத்துல இருந்தே நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னாலும் that is a movement. Okay, for example shaking hands, I'm taking the pen, I'm writing, these are all movements but not locomotions. Why? Locomotions அப்படின்னா நான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மாறினா தான் தட் இஸ் அ லோக்கோமோஷன். ஆனால் மூமெண்ட் அப்படிங்கிறது நான் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது இட் இஸ் அ மூமெண்ட். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் எழுதுகிறேன், போர்டில் எழுதுகிறேன், இது எல்லாமே என்னது, பென் எடுக்கிறேன், இது எல்லாமே மூமெண்ட்ஸ். ஓகே, then what is locomotion? It is a movement occurring in the whole body of an animal, taking it from one place to another. So ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிற மூமெண்ட் இருக்குல்ல, that is called locomotion. ஓகே, ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிற மூமெண்ட்டை நாம் லோக்கோமோஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கேமல் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ இங்கே இருக்கிற கேமல் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடும், வேறு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுது, ரைட்? ஸோ திஸ் மூமெண்ட் இஸ் அ லோக்கோமோஷன். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா all locomotions are movements. It is a movement, but all movements are not locomotions. Is statement type question rapa idu kepanga. Okay, next, locomotions in protozoans is performed by some examples paakalam. Pseudopodia, cellular extensions, adu namakke theriyum. Enga paathom? Example please. Yes, biological classification la padichirkeenga. Example, yes, very good. Amoeba. இதே மாதிரி சூடோபோடியா வச்சு நம்ம பாடியில், ஹியூமன் பாடியில் ஒரு செல் மூமெண்ட் எக்ஸிபிட் பண்ணும். எந்த செல் அது? எனி ஒன்? எஸ், க்ளூ தரேன், சர்க்குலேஷன் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. எஸ், வெரி குட், இட் இஸ் WBC. WBC also will show the pseudopodia, cellular extension. Okay, next comes cilia, that is short hair like organelles. இது எங்கே பார்த்துருப்பீங்க? ப்ரொட்டிஸ்டாவில். திஸ் இஸ் ஆல் ப்ரொட்டிஸ்டா, இது ஹியூமன்ஸில். ஓகே, ப்ரொட்டிஸ்டாவில் எங்கே பார்த்துருப்பீங்க? எஸ், வெரி குட், இட் இஸ் அன் பாரமீசியம். எஸ், பாரமீசியத்துக்கு இருக்க, பாரமீசியத்தை சுற்றி என்ன இருக்கும்? பாரமீசியம் இஸ் லைக் ஸ்லிப்பர் ஷேப்ட் அண்ட் இது சுற்றியும் சீலியா இருக்கும், ரைட்? இந்த சீலியா வச்சு தான் ஃபுட் அது எடுக்கும். இந்த கதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் படிச்சிருக்கோம். ஓகே, இதே மாதிரி ciliated epithelial cells are found in human beings also. அது எங்கே இருக்கு? Any idea? Yes, breathing and exchange of gases ல ஒன்று படிச்சிருப்பீங்க. What is it? Trachea. அங்கே என்ன இருக்கும்? ciliated epithelium இருக்கும். அங்கே இல்லாமல் இன்னொரு இடத்துலையும் ciliated epithelium இருக்கு. எங்கே? Yes, fallopian tube. fallopian tubeலையும் இருக்குது. ஓகேவா? இந்த ரெண்டு இடத்துலையும் சீலியா இருக்குது. இங்கே பாரமீசியத்தில் இருக்கிற சீலியாக்கும்
இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பாரமீசியத்தில் இருக்கிற சீலியா பாரமீசியல் செல்ஸை மூவ் பண்ணும். ஓகே, பாரமீசியத்தில் இருக்கிற சீலியாக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பாரமீசியத்தில் இருக்கிற சீலியா இந்த செல்லை மூவ் பண்ணும். ஓகே, சுற்றி இருக்கிறத மூவ் பண்ணி செல்லு முன்னாடி போகும். ஆனால் இது போட்டில் இருக்கிற துடுப்பு மாதிரி, நம்ம போட்டில் துடுப்பு போடும்போது என்ன ஆகும்? போட்டை முன்னாடி மூவ் ஆகும். கரெக்டாக அதே மாதிரி இங்கே என்ன நடக்கும்னா சுற்றி இருக்கிற ஃப்ளூயிட்ஸை மூவ் பண்ணும். செல்லு மூவ் ஆகாது இங்கே, பட் சுற்றி இருக்கிற ஃப்ளூயிட்ஸை மூவ் பண்ணும். அப்போ ட்ரக்கியால் என்ன ஃப்ளூயிட் இருக்குது? இட் இஸ் நத்திங் பட் மியூக்கஸ். ஸோ உள்ள ட்ராப் ஆகிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸை மேலே தள்ளுறக்கு. ஸோ தட் இஸ் ஃபார் இங்கே ட்ரக்கியால் அதுதான் ஃபங்க்ஷன். அதுக்கு தான் சீலியா இருக்குது. ஃபெலோப்பியன் டியூப்பில் என்ன ஃபங்க்ஷன்? எஸ், வெரி குட், ஃபார் ஓவம். ஓவம் எங்கேருந்து வரணும்? இன்ஃபண்டிபுலம் அங்கேருந்து யூட்ரஸ் வரைக்கும் தள்ளணும், ரைட்? ஸோ அங்கே யூஸ் ஆகுது ஓவத்தை மூவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளஜெல்லா, விப்லைப் ஆர்கனல்ஸ். இது எங்கே இருக்குது? ப்ரொட்டஸ்டாவில் யாருக்கெல்லாம் இருக்குது ஃப்ளஜெல்லா? எஸ் ப்ளீஸ். Yes, dinoflagellates will have flagella. Then Euglena will have flagella, right? So chrysophytes, some of them will have, but most of them don't have. Okay va? இது flagella இல்ல. இது human beings-ல எங்க இருக்கு flagella? The only cell in human beings have flagella is sperm. So human beings-ல sperm-ல மட்டும்தான் என்ன இருக்கு? ஃப்ளஜெல்லா இருக்குது. வேறு எந்த செல்ஸ்லையுமே நம்மளதில் ஃப்ளஜெல்லா கிடையாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பார்ட்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் locomotion and movements. Now, pseudopodia. Pseudopodia are the temporary extension of cytoplasm that develop in the direction of the movement. Pseudo means false. Podia means feet, right? So, இது microscopic structureல ஒரு செல். செல்லில் இருக்கிற cytoplasm extend ஆகுது, ரைட்? எப்படி இருக்குது பார்க்குறக்கு? ஃபீட், லெக் மாதிரி இருக்குது, ரைட்? இதை வச்சு தான் மூவ்மெண்ட் நடக்கும். அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம்? சூடோபோடியான்னு சொல்கிறோம். ஸோ the temporary structures are useful to move as our leg do, hence the name pseudopodia. நெக்ஸ்ட், ஹியூமன் பீயிங்ஸில் எதெல்லாம் நமக்கு மூமெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? மசில்ஸ் அண்ட் ஸ்கெல்டல் சிஸ்டம். இந்த ரெண்டு தான் மெயின், ரைட்? ஸ்கெல்டல் சிஸ்டத்தில் மசில்ஸ் வரும், போன்ஸ் அண்ட் மசில்ஸ், இதுதான் மெயின். So muscles are attached to the bones. So muscles will contract. So muscles contract ஆகிறனால bones-ஓட movement இருக்கும். bones-ஓட movement இருக்கிறனால as a whole body movement will be there. So இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா muscle tissues பற்றி பார்க்க போகிறோம். Muscle tissues is a mesodermal in origin. Usually muscle tissues எல்லாமே mesodermal in origin, but exception is there. Except the muscles of iris and ciliary body. இந்த ரெண்டுமே எங்கே இருக்குது? ஐயில். ஓகே, ஸோ iris and ciliary body. அது மட்டும் எங்கிருந்து வருது? It is from ectodermal origin. என்னது இது mesoderm and ectoderm? Yes, it is from 3 germ layers. அதில் ஒன்று mesoderm, ஒன்று ectoderm, இன்னொன்று endoderm. So most all the muscles are from mesoderm except iris and ciliary body, which is in the eye. It is from ectoderm. Then muscles shows 3 essential properties. 3 main properties எல்லா muscles-க்கும் இருக்கும். What are the properties? Excitability, conductivity, contractility. So stimulus வரும்போது excite ஆகும். ஓகே, ஸ்டிமுலஸை எக்ஸைட் ஆகும் அண்ட் அந்த ஸ்டிமுலஸை மசில் ஃபைபர் ஃபுல்லாகவே கண்டக்ட் பண்ணும் அண்ட் தென் இட் வில் பிரிங் கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டிமுலஸ் வரும், ஸ்டிமுலஸ் அக்செப்ட் பண்ணி எக்ஸைட் ஆகும், தென் மசில் ஃபைபர் ஃபுல்லாகவே கண்டக்ட் பண்ணும் அண்ட் இது என்ன ஆகும்? கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த 3 மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மசில்ஸ். So muscle fibers contract, that is shorten, in response to stimulation, then relax in coordination fashion. So muscle plays an active role in the movement of the body and to maintain the posture of the body. The study of muscle is known as myology. So there are types of muscles. There are mainly 3 types of muscles present in our body. One is skeletal muscle, another one is smooth muscle, and another one is cardiac muscles. So cardiac muscle எங்க இருக்கும்? Yes, heart-ல இருக்கும். So that why the name cardiac. So it is in the heart. Next, smooth muscles. Smooth muscles are also called as, yes, involuntary muscles. Okay, smooth muscles is also called as involuntary muscles. So it will bring about involuntary actions. Involuntary actions na enadhu? உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத எல்லா ஆக்ஷன்ஸும் தானாக நடக்கக்கூடிய சகல ஆக்ஷன்ஸுமே இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ். ஸோ இது இன்டெஸ்டைனில் இருக்கும். மெயினாக இன்டெஸ்டைனில் என்ன நடக்கும்? பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் நடக்கும். வெரி குட்.
ஸோ பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்டுக்கு smooth muscle, it is not under our control. Yes. Next comes the skeletal muscle. Skeletal muscle is also called as voluntary muscles, okay, or striated muscles. This one is involuntary or non-striated. Involuntary or non-striated or smooth. This one is voluntary, striated or skeletal muscles. Yes, striated னு சொல்றோம்னா light, dark band, light band, dark, light. So striated appearance is there. அதனால இதை நம்ம striated muscle சொல்றோம். இங்கே striation கிடையாது. So it is involuntary, I mean non-striated muscles. Okay, சரி, இதை நம்ம எங்கே பார்த்தோம்? involuntary actions நடக்கிற இடத்துலலாம் பார்த்தோம். ஸோ அப்போ voluntary எங்கே இருக்கும்? voluntary muscles or skeletal muscles சொல்கிறோம். ஸோ இதுதான் என்னது? உங்களோட போன்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கிற வாலண்ட்ரி மசில்ஸ். ஸோ நமக்கு ஏதாவது மூமெண்ட் வேணும்னா நம்ம பண்ணுறோம்ல, நம்ம இப்போ நான் பென் எடுக்கணும், அங்கே இருக்க பென் நான் எடுக்கணும்னு எடுக்கிறேன். ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மசில் தான் இது வாலண்ட்ரி மசில்ஸ். ஸோ இது ஸ்கெலிட்டல் சிஸ்டம் மீன் நம்மளோட போன்ஸோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால நம்ம அதை ஸ்கெலிட்டல் மசில்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்? ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில் அண்ட் ஸ்கெலிட்டல் மசில். இப்போ அதை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அந்த மசில்ஸ் என்னென்ன அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்மூத் மசில்ஸ். ஸ்மூத் மசில்ஸ் எங்கெல்லாம் ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது? நாம் அது இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? விசரல் மசில். ஸோ உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கிற மசில்ஸ். ஸோ எங்கெல்லாம் இருக்குது? ஐயில் இருக்குது, தென் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், அலிமெண்ட்ரி கெனால், யூட்ரஸ், தென் யூரினரி பிளாடர், பிளட் வெசல்ஸ், இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது. பிளட் வெசலில் எந்த லேயரில் ஸ்மூத் மசில் இருக்குது? கேன் யூ ரிமெம்பர்? ஏன்னா நம்ம சர்க்குலேஷனில் படித்தோம். எங்கே இருக்குது? எஸ், டியூனிகா மீடியா, தட் இஸ் தி மிடில் லேயர். வெரி குட். So smooth muscle is also called as unstriped muscle and involuntary muscle. Why it is a smooth muscle or unstriped muscle? Because they don't have dark and light bands. Dark bands, light bands இல்லை. ஓகேவா? அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்மூத் மசில் ஆர் அன்ஸ்ட்ரைப்டு மசில் சொல்கிறோம். ஏன் இன்வாலண்ட்ரி மசில் சொல்கிறோம்? ஏன்னா நம்ம பாடியில் நடக்கிற இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மசில்லேருந்து தான் வரும். ஓகே, ஸோ அதனால் இதை இன்வாலண்ட்ரி மசில்னு சொல்கிறோம். சரி, it is located in the walls of the visceral organs such as blood vessels, trachea, bronchi, stomach, intestine, excretory and genital ducts, and so this is called as visceral muscles. Then as cross section striations are absent, it is called as smooth muscle. So it is also found in iris and ciliary body of the eye and in the skin as an erector pili muscles that are attached to the hair follicles. So கண்ணில் ஐரிஸ்லேயும் இதுதான் இருக்குது, சிலியரி பாடிஸ்லேயும் இதுதான் இருக்குது. ஸோ உங்கள் பியூப்பிளோட சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட், யூஸ்வலி ஸ்மூத் மசில்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் லேயர்ஸ் ஆர் ஷீட்ஸ். ஸோ ஸ்மூத் மசில் ஃபைபர் ஸ்பிண்டில் ஷேப்டு ஃபியூசிஃபார்ம் யூனிநியூக்ளியேட் செல். ஸோ எப்படி இருக்குது பார்க்க? ஸ்பிண்டில் ஷேப்டு இல்லைன்னா ஃபியூசிஃபார்மாக இருக்குது அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் யூனிநியூக்ளியேட்டட். So myofibrils do not show alternate dark and light bands due to irregular arrangement of actin and myofibrins. Skeletal muscle-லையும் cardiac muscle-லையும் எப்படி இருக்கும்னா actin and myofibrins வந்து குறிப்பிட்ட இடத்த பிளேஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு லைட் பேண்ட் டார்க் பேண்ட், லைட் பேண்ட் டார்க் பேண்ட் மாதிரி தெரியும். பட் இங்கே அப்படி இருக்காது. இங்கே அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா இர்ரெகுலராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இங்கே டார்க் பேண்ட் லைட் பேண்டுன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட், they do not work under the control and so they are called as involuntary muscles. Smooth muscles exhibit slow and prolonged contractions. So normally நம்மளுக்கு இருக்க skeletal muscle விட இது ஸ்லோவாக தான் கான்ட்ராக்ட் ஆகிடும், பட் ப்ரொலாங்டாக கான்ட்ராக்ஷன் இருக்கும். they may remain contracted for long periods without fatigue. ஸோ டயர்ட் ஆகாமல் ரொம்ப நாளுக்கு வந்து ரொம்ப நேரம் கான்ட்ராக்டடாகவே இருக்கும். ஷோ sustained involuntary contractions called spasm. சம்டைம்ஸ் ஸ்பாசம் வரும். ஐ மீன் அதை தான் நம்ம ஸ்பாசம்னு சொல்கிறோம், அந்த சஸ்டைன்ட் இன்வாலண்ட்ரி கான்ட்ராக்ஷனை. The contraction of the smooth muscle is under the control of autonomous nervous system. So smooth muscles யார் கண்ட்ரோல் பண்ணுறா? autonomous nervous system, that is ANS. ஓகே, ஸோ இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? கிடையாது. ANSோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம் நம்ம? இன்வாலண்ட்ரி. வாலண்ட்ரினா என்ன? நம்ம வேணும் அப்படின்னு நம்ம நினச்சி கான்ட்ராக்ட் பண்ணுறது வாலண்ட்ரி. நம்ம கண்ட்ரோலில் இல்லாதது இன்வாலண்ட்ரி. ஸோ திஸ் ஒன் இஸ் அன் இன்வாலண்ட்ரி. நெக்ஸ்ட், இது ஸ்மூத் மசில். ஸ்மூத் மசிலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன ஷேப்பில் இருக்குது? மோராலஸ் ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்குது அண்ட் தே ஆர் யூனிநியூக்ளியேட்டட் அண்ட் நர்வ்ஸ் வில் பி இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக நர்வ்ஸ் வில் பி தேர். அந்த நர்வ்ஸில் என்ன இருக்குன்னா வெரிகோசிட்டி இருக்கும். வெரிகோசிட்டினா நத்திங் பட் ஒரு இடத்துல வீங் நம்பர் இருக்கா, அதில் என்ன இருக்குன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும்.
Okay, so neurotransmitters வழியாக தான் நமக்கு என்ன பாஸ் ஆகுது, நியூரல் சிக்னல்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ANS, மீன் ஆட்டோனாமிக் நியூரான், ஸ்மூத் மசிலை சுற்றி இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் என்ன வரும், இம்பல்சஸ் வரும், அதை வச்சு தான் என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இன்னர்வேட்டட் பை தி ஆட்டோனாமிக் நர்வஸ். இது நார்மலாக இருக்கிற ஸ்மூத் மசில். ஸோ ஸ்பிண்டில் ஷேப், யூனிநியூக்ளியேட்டட், ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில். கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, சைஸு சுருங்குது. மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், விரியும். ஓகே, next we are going to see about cardiac muscles. Cardiac muscle எங்கே இருக்குது, ஹார்ட்டில், ரைட், தட் இஸ் மயோகார்டியம். அதில் இருக்கிற ஒரு செல்ஸாக பார்க்க போகிறோம். ஓகே, இது பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட் ஹேவ் ஸ்ட்ரையேஷன்ஸ், ரைட். ஸோ டார்க் பேண்ட், லைட் பேண்ட் இருக்குது. அது இல்லாமல் இது வரைக்கும் பார்த்த நம்ம ஸ்கெலிட்டல் மசில்லையும் சரி, ஸ்மூத் மசில்லையும் சரி இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இங்கே இருக்குது. என்ன இருக்குது, பிரான்ச்சிங். கேன் யூ see this? இதில் பிரான்ச்சிங் இருக்குது. ஓகே, so cardiac are striped and involuntary muscles. இதுவும் involuntary. இது striped but involuntary. Skeletal muscle striped but voluntary. இது heartல இருக்கிறனால it's involuntary. It's not under our control. The cardiac muscle is striated like skeletal muscle shows sarcomeres. Sarcomeresல என்ன இருக்கும், alternate dark band and light band. Okay, dark band and light band இருக்கும். அடுத்தது cardiac muscles are found in the myocardium of the heart vertebrates. Okay, so heart muscle எடுத்தீங்கன்னா பிரான்ச்சஸாக இருக்கும். இதில் யூனிநியூக்ளியேட்டடாக இருக்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் பைநியூக்ளியேட்டடாக கூட இருக்கலாம். இந்த டார்க் பேண்ட், லைட் பேண்ட் இல்லாமல் வேற ஒரு இடம் ரொம்ப டார்க்காக தெரியுது. அந்த இடத்துல தேர் வெரி டார்க், ரைட், ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இந்த இடம் தான் இன்டர்கலேட்டட் டெஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் தட், இன்டர்கலேட்டட் டெஸ்க். இது எதுக்கு இருக்குது அப்படின்னா, நமக்கு சிக்னல் வருதுல்ல, அந்த சிக்னலை ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறதா இன்டர்கலேட்டட் டிஸ்க். ஸோ இந்த இன்டர்கலேட்டட் டிஸ்கில் என்ன இருக்கும், மோஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா செல் ஜங்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, செல் ஜங்ஷன்ஸ், டெஸ்மோசோம்ஸ், கேப் ஜங்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் செல் ஜங்ஷன்ஸில் கேப் ஜங்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா ஈஸியாக என்னாகும், ஃப்ளோ இருக்கும், அயன்ஸ் ஃப்ளோ இருக்கும். ஓகே, ஸோ தட் கண்டக்ஷன் வில் பி ஃபாஸ்ட். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, கார்டியாக் மசிலோடது ஹார்ட்டில் மட்டும்தான் இருக்கும், மயோகார்டியத்தில் மட்டும்தான் இருக்கும், பிரான்ச்டாக இருக்கும், யூனிநியூக்ளியேட்டட் ஆர் பைநியூக்ளியேட்டட். இட் வில் ஹேவ் இன்டர்கலேட்டட் டிஸ்க். இன்டர்கலேட்டட் டிஸ்க் வில் ஹேவ் செல் ஜங்ஷன்ஸ் டு கண்டக்ட் ஃபாஸ்ட். Okay, the cardiac muscle cells or myocardial cells are short, cylindrical, mononucleate or binucleate. So this smooth muscle is a uninucleate. Here it is uninucleate or binucleate, whose ends branch and forms junctions with other cardiac muscles. So end ஆகும், branch ஆகும், and other cardiac muscle அப்படியே ஒட்டி full branched ஆவே இருக்கும். So they permit electrical impulses to be conducted along the long axis of the cardiac muscle fibers. So branches இருந்தாலும் intercalated disc இருக்கிறதுனால ஈஸியாக என்ன ஆகும், impulses pass ஆகும், conduct ஆகும். Okay, so cross section பார்க்க போகிறோம். ஸோ இது ஸ்மூத் மசில். இது நம்ம இப்படி வெட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இன்டர்கலேட்டட் டிஸ்க்ஸ் வில் பி தேர். அது நான் இன்டர்கலேட்டட் டிஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா உள்ளே என்ன இருக்கும், டெஸ்மோசோம்ஸ் இருக்கும், கேப் ஜங்ஷன்ஸ் இருக்கும். ஸோ தட் என்ன ஆகும், ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு ஈஸியாக எனக்கு அயான்ஸ் ஃப்ளோ இருக்கும். ஸோ தட் எனக்கு இம்பல்ஸ் ஈஸியாக கம்யூனிகேட் ஆகும். Next, the dark lines across the cardiac muscles are called as intercalated discs. Intercalated discs are highly characteristics of cardiac muscle and are called communication junctions. So, அதனால நம்ம intercalated disc என்னன்னு சொல்றோம், communication junctions, which allows the cells contract as a unit. Intercalated discs contain 3 types of cell junctions. Okay, so what are the types of cell junctions? எங்க படிச்சீங்க? Yes, remember பண்ணணும். Okay, then the gap junctions are responsible for rapid conduction of action potentials and impulses. Then the cardiac muscles of vertebrae does not require any nerve stimulus to contract because it can produce impulses spontaneously from the specialized autorhythmic structure called pacemaker. யார் இது, எங்க படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? Yes, circulatory chapterல, heartல, right? என்ன படிச்சீங்க? Specialized autorhythmic structure pacemaker சொல்றாங்க. So what is it? Very good, SA node. Okay, SA node. ஸோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்டுக்கு தனியாக ஒரு ஆள் கொண்டு வந்து இம்பல்ஸ் கொடுக்கணுங்கிறது கிடையாது, தனியாக ஒரு ஆள் வந்து எக்ஸைட் பண்ணணுங்கிறது கிடையாது. அதுவே என்ன பண்ணிக்கும், அதுக்கு இம்பல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கும். யார் பண்ணுறா, SA node, sinoatrial node will do that, right? ஸோ அதுவும் என்னது, இட் இஸ் a specialized muscle தான். ஓகே,
So as such the cardiac muscle is involuntary in function. அதனால தான் இது என்னது involuntary in functions. However, the rate of the heartbeat is regulated by autonomic intervention and hormones like epinephrine, adrenaline, right? இது இல்லாம வேற என்ன ஹார்மோன்ஸ் இருக்கு? நம்ம வேற என்ன படிச்சோம் சர்க்குலேஷன்ல? Yes. Very good. Thyroid hormones எல்லாம் படிச்சோம், right? Okay. So the excitation of one myocardial cell results in excitation of all other myocardial cells quickly to produce wholehearted contraction of the entire muscle as single unit. அப்ப இந்த quickly to produce யார் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா? யார் ஹெல்ப் பண்றா? Yes. Intercalated disc. The cardiac muscle is highly resistant to fatigue because it has highly resistant to fatigue. So அவ்வளோ சீக்கிரம் அது வந்து டயர்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆக மாட்டேன்னு சொல்லாது. நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அது என்ன ஆகிட்டு இருக்கும்? கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும், ரைட்? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வாட்டி பீட் ஆகுது ஹார்ட்? எஸ், ஹார்ட் பீட். வெரி குட். இட்ஸ் ஆவரேஜ் 72, ரைட்? ஸோ த cardiac muscle is highly resistant to fatigue. பட் ஏன் நமக்கு தெரியணும்ல? ஏன்னா numerous sarcosomes will be there. Okay? Numerous sarcosomes will be there. Many molecule of myoglobin will be there. Myoglobin is nothing but bloodல hemoglobin oxygen carry பண்ற மாதிரி your musclesல myoglobin will have the oxygen. Okay, so many molecules of myoglobin oxygen storing pigment in muscles. Okay, copious supply of blood which facilitate the continuous aerobic respiration. Okay, so இதுல continuous supply of blood இருந்துட்டே இருக்கும். So what is that circulation is called as? Please, yes, very good. Coronary circulation. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்மூத் மசில் பார்த்தோம், கார்டியாக் மசில் பார்த்தோம், அண்ட் நாம் இப்போ பார்க்க போகிறது ஸ்கெலிட்டல் மசில். ஸோ நம்ம பாடியில் எவ்வளோ ஸ்கெலிட்டல் மசில் இருக்குது? மோர் தேன் 600+ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆர் தேர். சரி, ஸ்கெலிட்டல் மசிலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு மசில் பீஸ் எடுத்து நம்ம வெட்டி பார்த்தோன்னா எந்த மாதிரி இருக்கும்? அதுதான் கிராஸ் செக்ஷன் தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ மசில் போன் கூட எதை வச்சு அட்டாச் ஆகிருக்கும்? எஸ், டெண்டன். ஸோ மசில் டெண்டன் வச்சு போன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்கும்? போன் இருக்கும், ரைட்? ஸோ இதில் outermost covering is epimysium. ஓகே, இந்த outermost covering epimysium. அண்ட் இந்த கவரிங்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி 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 பண்டில்ஸ் இருக்குது, ரைட்? இந்த பண்டில்ஸோட உள்ள கவரிங்கில் இருக்கிறது பெரிமைசியம். ஓகே, இந்த ஒரு பண்டிலோட கவரிங்கில் இருக்கிறது பெரிமைசியம். அண்ட் அந்த பண்டிலுக்கு உள்ள இந்த கேப் ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கிறது எண்டோமைசியம். ஓகே, ஸோ எபிமைசியம் அண்ட் ஒரு பண்டிலோட கவரில் இருக்கிறது yes, very good, perimysium, and inside இருக்கிறது endomysium. These are all nothing but some connective tissues. Okay, இதெல்லாம் connective tissues. Then இந்த ஒரு பண்டில் எடுக்கிறேன் which is perimysium கவர்டாக இருக்குது, உள்ள endomysium இருக்குது. ஸோ இந்த பண்டில் எடுத்துகிட்டு நான் பார்த்தேன்னா உள்ள இன்னும் சின்ன சின்ன பண்டில்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த சின்ன சின்ன பண்டில்ஸ் தான் என்னது? மசில் ஃபைபர். ஆனால் இப்போ எடுத்துருக்க இந்த பண்டிலோட பேர் fascicle. ஓகே, மசில் ஃபைபர் பண்டில். அப்போ நிறைய மசில் ஃபைபர்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ அது மொத்தமாக பண்டலாக எடுத்திருக்கேன். ஸோ தட் இஸ் fascicle. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற மசில் ஃபைபர் உள்ளே இருக்கிற ஒரு ஆளை நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா திஸ் மசில் ஃபைபர் இஸ் ஒன் செல். இந்த மசில் ஃபைபர் தான் என்னது? ஒரு ஸ்கெலிட்டல் மசில் செல். ஓகே, ஸோ நார்மலாக செல்லுக்கு இருக்கிற மாதிரியே அவுட்டர் மோஸ்ட்ல என்ன இருக்கும்? எஸ், செல் மெம்பரேன் இருக்கும். ஹியர் த செல் மெம்பரேன் இஸ் கால்ட் அஸ் சார்கோலெம்மா. ஓகே, மசிலில் செல் மெம்பரேன் இஸ் கால்ட் அஸ் சார்கோலெம்மா. அண்ட் இதுக்குள்ள கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெயின் கண்டென்ட் யாருன்னா மயோஃபைபிள். ஓகே, மயோஃபைபிள் இதுதான் என்னது? ப்ரோட்டீன் கண்டென்ட். ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்குது? அவுட்டர் மோஸ்டில் எபிமைசியம், உள்ள பண்டிலோட ஒரு அவுட்டர் மோஸ்டில் இருக்கிறது பெரிமைசியம், அண்ட் அதுக்கு நடுவில் இருக்கிறது எண்டோமைசியம். தட் ஒன் பண்டில் இஸ் கால்ட் அஸ் fascicle. fascicleக்குள்ளே யார் இருக்கா? மசில் ஃபைபர். தட் மசில் ஃபைபர் அப்படிங்கிறது என்னது? நமக்கு ஒன் செல். ஓகே, தென் so a skeletal muscle fiber is long, cylindrical and unbranched. So this is unbranched. சரி, யார் நம்ம branched பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? யார் branched? Which muscle is branched? Yes, very good. Cardiac muscle is branched. Smooth muscle branched இருக்கா? No. Yes. So this one is unbranched, cylindrical, long, everything is there. And it is multinucleated cell with many oval nuclei characteristically in the peripheral cytoplasm. So this is a syncytium formed by fusion of cells. So என்ன சொல்ல வராங்க? This is multinucleated cell. Okay, நம்ம இதுக்கு முன்னாடி கார்டியாக் படிச்சோமா? கார்டியாக் எப்படி இருக்கு? மல்டிநியூக்ளியேட்டடா இல்லை யூனிநியூக்ளியேட்டடா?
Yes, uninucleated or binucleated, but not multinucleated. What about the smooth muscle? Smooth muscle, it is, yes, uninucleated. Here it is multinucleated. So sarcoplasm is nothing but cell membrane. Very good. Means sarcoplasm is not cell membrane, sorry, sarcoplasm. So this is cytoplasm. Okay. So this is cytoplasm of skeletal muscle. Okay, this is sarcoplasm is nothing but cytoplasm of skeletal muscle, has many myofibrils. So உள்ள என்ன இருந்துச்சு நிறைய myofibrils இருந்துச்சு, which shows alternate dark and light band. So இந்த myofibrils தான் என்ன இருக்கு நமக்கு alternate dark and light bands இருக்கு. So it is called as striped or striated muscle. So இது இருக்கறனால தான் dark and light band மாறி மாறி இருக்கறனால தான் நம்ம அதை என்னன்னு சொல்றோம் striped or striated muscles அப்படினு சொல்றோம். Okay. So the skeletal muscle usually works under the conscious control of organism, right? So நம்ம கான்ஷியஸாக எனக்கு அந்த பென் எடுக்கணும் அப்படின்னு நான் எடுக்கும்போது எனக்கு கான்ட்ராக்ட் ஆகிற மசில்ஸ், நான் எழுதணும் அப்படின்னு நான் எழுதும்போது எனக்கு கான்ட்ராக்ட் ஆகிற மசில்ஸ். ஓகே, தீஸ் ஆர் ஆல் voluntary muscles, right? Skeletal muscle is also called as voluntary muscles because they are under our control. Okay, ஒன்று வாலண்ட்ரிக்கு நேம் ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்ட்ரையேட்டட் மசில்னு நம்ம இதை சொல்லுவோம். ஏன் இதை ஸ்ட்ரையேட்டட் மசில் சொல்கிறோம்? Yes, because of dark and light bands. Very good. Next, the skeletal muscle contracts quickly and undergoes fatigue quickly. So சீக்கிரமாக கான்ட்ராக்ட் ஆகும், அதே மாதிரி சீக்கிரமாக ஃபெட்டிக் போயிடும். ஃபெட்டிக்னா என்னது? மசில் டயர்ட் ஆகிறது, மசில் மறுபடியும் ஃபர்தராக கான்ட்ராக்ஷனுக்கு போகாமல் இருக்கிறது. ஓகே, ஸோ தே ஆர் இன்னோவேட்டட் பை somatic nervous system. ஸோ somatic nervous system இன்னோவேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி this is sarcolemma. sarcolemma என்னது? Yes, this one, cell membrane of muscle cell, right? இது மொத்தமாக ஒரு muscle cell. ஸோ அதில் அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்குது sarcolemma. இந்த sarcolemma இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள என்ன தெரியுது? இங்கே ஒரு நியூக்ளியஸ், இங்கே ஒரு நியூக்ளியஸ் தெரியுதா? ஸோ ஒரு செல்லிலேயே எனக்கு 2-3 நியூக்ளியஸ் தெரியுது. தட்ஸ் வை ஐ எம் காலிங் இட் அஸ் எ மல்டி நியூக்ளியேட்டட் செல். எஸ், ஸோ இந்த sarcolemmaல உள்ள யார் இருக்கா? இப்போ மயோஃபைப்ரில் இருக்குது. இந்த மயோஃபைப்ரிலுக்கு நடுவில் இருக்கிற கேப் ஃபுல்லாக யார் ஃபில் பண்ணியிருப்பா? எஸ், cytoplasm, right? Cytoplasm of muscle is called as sarcoplasm. Very good. So sarcoplasm இருக்குது. sarcoplasmத்தில் அடுக்கி வச்ச டூத் பிக் அடுக்கி வச்சிருக்க மாதிரி என்ன இருக்குது? மயோஃபைப்ரில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மயோஃபைப்ரில்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக லைட்டு டார்க்கு, லைட்டு டார்க், லைட்டு டார்க்குன்னு வருது, ரைட்? ஸோ திஸ் இஸ் டார்க் லைட், டார்க் லைட்டுன்னு வருதா? ஸோ திஸ் ஆல்டர்னேட் பேண்ட்ஸ் ஆர் தேர். இதுதான் என்ன பண்ணுது? ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ் கொடுக்குது. ஸோ இது மொத்தமாக நான் அடுக்கி வச்சு பண்டிலாக பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுது? டார்க்கு லைட்டு, இங்கே இருக்கிறது டார்க்கு, இது லைட்டு, டார்க் லைட், ரைட்? ஸோ ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ் இங்கே வர வரையா நமக்கு தெரியுதா? அதுதான் ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ். So the muscular tissue has elongated cells called muscle fiber. That muscle fiber is myocyte, cell of muscle, that is myocyte. So extracellular matrix is absent. So myocyte க்கு வெளியே extracellular matrix கிடையாது. The plasma membrane of muscle fiber is called sarcolemma. The cytoplasm of muscle fiber is called sarcoplasm. It is usually attached to the skeletal structures by tendons. In a typical muscle such as biceps, bicep muscle எங்கே இருக்கும்? எஸ், ஜிம்முக்கு போனவங்களை பார்த்தவங்களா கண்டிப்பாக தெரியும். இப்படி ஆர்ம்ஸ் இது பண்ணி காமிப்பாங்களா? அப்போ என்ன பார்க்குறீங்க? பைசெப் மசில். ஓகே, ஃபோர் ஆர்மில், சாரி ஆர்மில் இருக்கிறது, ஃபோர் ஆர்ம் கிடையாது, ஆர்மில் இருக்கிறது பைசெப் மசில். So the skeletal muscle fiber is surrounded by a thin connective tissue sheath, that is endomysium. So typically ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஏன்னா உங்களுக்கு அது நல்லா தெரியும் அப்படிங்கிறனால ஒரு எக்ஸாம்பிளுக்காக பைசெப் மசில் சொல்கிறோம். அண்ட் சரௌண்டட் பை அவுட்டர் மோஸ்ட் கவரிங் என்ன இருக்கும்? எண்டோமைசியமாக இருக்கும். எதில்? skeletal muscle ஃபைபருக்கு நம்ம சொல்கிறேன், நான் மொத்த மசிலுக்கு சொல்லலை. ஓகே, a bundle of muscle fiber is called as fascicle. So the fascicle is surrounded by connective tissue sheath called perimysium, right? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பெரிய பண்டில் தான் யார்? fascicle. அந்த fascicle சுற்றி யார் இருந்தால்? பெரிமைசியம். உள்ளார யார் இருந்தாங்க? மசில் ஃபைபர்ஸ். அந்த மசில் ஃபைபர்ஸ் சுற்றி யார் இருந்தால்? எண்டோமைசியம். ஸோ த குரூப் ஆஃப் fascicles form muscle which is surrounded by an epimysium, the outermost connective tissue sheath. The endoplasmic reticulum is called sarcoplasmic reticulum. So the cytoplasm of muscle is called as sarcoplasm. Next, cell membrane of muscle is called as
sarcolemma. Okay. Next, sarcoplasmic reticulum அப்படிங்கிறது யாரு? Endoplasmic reticulum. Endoplasmic reticulum of muscle is called as sarcoplasmic reticulum. Okay, இதெல்லாம் தான் similar words. இது நம்ம நார்மலாக பார்க்குற செல்லில் இருக்கிற பார்ட்ஸ். சேம் திங் மசிலில் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அவ்வளோதான். The mitochondria are called as sarcosomes. So mitochondria is called as sarcosomes. Cytoplasm of muscle fiber has several myofibrils, right? Cytoplasmக்குள்ள நிறைய myofibrils இருக்கு. Toothpick அடிக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கா? So each myofibril has thick and thin myofilaments. So thick-ஆ இருக்கிறது myosin and thin-ஆ இருக்கிறது actin. இதுதான் filaments. Okay, and proteins. So the regular arrangement of myosin and actin filament is responsible for the alternate dark and light bands of striated muscles. So the sarcoplasm also contains, sarcoplasm is nothing but cytoplasm of muscles. Yes, so it also contains ATP, phosphocreatine, glycogen and myoglobin. நமக்கு மெயினாக இம்பார்ட்டண்ட் ATP, myoglobin. அது இல்லாமல் பாக்கி இம்பார்ட்டண்ட், பட் நமக்கு படிக்கிறதுல நமக்கு இதுதான் இருக்குது. ஓகே, தென் ஆக்டின் அண்ட் மயோசின் சொன்னோமா? ஆக்டின் என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னோம்? எஸ், லைட் பேண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னோம், ரைட்? ஸோ லைட் பேண்ட்ஸ் கண்டெயின் ஆக்டின் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ், அந்த லைட் பேண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐ பேண்ட் அப்படி சொல்லுவோம். இந்த ஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஐசோட்ரோபிக் பேண்ட். ஓகே, ஸோ ஐ பேண்ட் ஆர் ஐசோட்ரோபிக் பேண்ட் அப்படிங்கிறது யார்? அதில் அந்த பேண்டில் யார் இருக்கா? ஆக்டின் இருக்குது. இப்போ அந்த ஆக்டின் எப்படி அந்த பேண்ட் ஃபார்ம் பண்ணுது, எப்படி அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஈச் ஆக்டின், தட் இஸ் அ தின் ஃபிலமெண்ட், இஸ் மேட் அப் ஆஃப் 2F actin. Okay, 2F actin, and it is bound to each other. Each F actin is polymer of monomeric G actins. So என்ன சொல்ல வராங்கன்னா, ரெண்டு F actin இருக்கு. ஓகே, F அப்படின்னா filamentous அப்படின்னு அர்த்தம். filamentous-னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ ரெண்டு சேர்ந்து ஒன்னோட ஒன்றா என்னாகுது? சுற்றுது. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு த்ரெட் எடுத்துகிட்டு சுற்றினோன்னா எப்படி இருக்கும்? காயில் ஆகும், ரைட்? அதே மாதிரி காயில் ஆகி தான் எஃப் ஆக்டின் இருக்குது. ஸோ இந்த எஃப் ஆக்டினில் இந்த காயில் ஆகும்போது ஆக்சுவலாக இந்த ஃபிலமெண்ட் இருக்குல்ல, இந்த ஃபிலமெண்ட்டை எப்படி மேடப் ஆஃப் ஆகிருக்கும்னா நிறைய பீட்ஸ் சேர்ந்து மேடப் ஆஃப் ஆன மாதிரி இருக்கும். நிறைய பீட்ஸ் சேர்ந்து மேடப் ஆஃப் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த நிறைய பீட்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரு பீட்ஸையும் நான் தனியாக எடுத்தேன்னா பார்க்க எனக்கு எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்கும். These are all nothing but protein only. So அந்த protein தான் என்னது? G actin, globular actin. பார்க்க எப்படி ரவுண்டாக இருக்கா? ஸோ globular actin. ஸோ இந்த மாதிரி இருக்கிற globular actinலாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் பண்ணும்? filamentous ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு ஃபிலமெண்ட் அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஃபிலமெண்ட், அதை ரெண்டு சேர்த்து முறுக்கினா என்ன ஃபார்ம் ஆகிறது தான் எஃப் ஆக்டின். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பாலிமரைசேஷன், ரைட்? புரோட்டீன் பாலிமரைஸ் ஆகுது. Two filaments of another protein, tropomyosin, also run close to F actin throughout its length. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஃபுல் லென்த்துக்கும் இந்த ஆக்டினை இப்படி பக்கத்துலேயே என்ன ரன் ஆகுது? ட்ரோப்போமயோசின் ரன் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ட்ரோப்போமயோசின். இந்த ட்ரோப்போமயோசினில் இன்னொரு காம்பனண்ட் இருக்குது, அதான் யார்? ட்ரோப்போனின் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ அப்போது எனக்கு மொத்தமாக ஒரு ஃபிலமெண்ட், ஆக்டின் ஃபிலமெண்ட் அப்படின்னா, ஆக்டின் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லணுன்னா அந்த மொத்த ஃபிலமெண்ட்டையும் சொல்லணும் அப்படின்னா இப்போ யாரெல்லாம் இருக்கா? எஃப் ஆக்டின் ப்ளஸ் வேறு யார் இருக்கா? ட்ரோப்போமயோசின், இன்னொரு ஆள் யார் இருக்கா? எஸ், ட்ரோப்போனின். ஸோ இந்த மூணும் சேர்ந்தது தான் எனக்கு என்ன? ஒரு ஆக்டின் ஃபிலமெண்ட். ஓகே, a complex protein troponin is distributed at regular intervals on the tropomyosin. In a resting state, a subunit of troponin masks the active binding site of the myosin on the actin filaments. So என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மூணு புரிஞ்சுதுல? ஸோ ஆக்டின் அப்படிங்கிறது எஃப் ஆக்டின், ட்ரோப்போமயோசின் அண்ட் ட்ரோப்போனின். இதில் இந்த ஒரு ஆக்டினுக்குமே ஒரு மயோசின் பைண்டிங் சைட் இருக்கும். ஓகே, மயோசின் என்னன்னு படித்தோம்? இட் ஃபார்ம்ஸ் தி டார்க் பேண்டுன்னு படித்தோம், ரைட்? ஸோ அந்த மயோசின் வந்து இதில் பட்டு தான் கான்ட்ராக்ஷனை கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இதில் அட்டாச் ஆகி, ஸோ அந்த அட்டாச் ஆகிற சைட் என்ன, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆக்டிவ் சைட் ஆஃப் ஆக்டின்னு சொல்கிறோம். அந்த ஆக்டிவ் சைட்லாம் வந்து என்ன பண்ணும்? மயோசின் அட்டாச் ஆகி கான்ட்ராக்ஷன் கொண்டு வரும். ஓகே,
ஸோ இந்த இது ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், இந்த டார்க்காக இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தான் என்னது ஆக்டிவ் சைட். ஸோ அந்த ஆக்டிவ் சைட் ஃபுல்லாக யார் வந்திருக்கா இப்போ, ட்ரோப்போமயோசின் நிற்குது. am I right? ட்ரோப்போமயோசின் அந்த ஆக்டிவ் சைட்டை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் மாஸ்கிங் ஆஃப் ஆக்டிவ் சைட். ஓகே, ஸோ ஆக்டினோட ஆக்டிவ் சைட்டை ட்ரோப்போனின் மாஸ்க் பண்ணி வச்சுருக்கு. ஓகேவா? ஸோ இதில் ட்ரோப்போனின்ல அட்டாச்சாக இருக்கிறது ட்ரோப்போமயோசின் ஃபுல்லாக ஆக்டிவ் சைட்டை மாஸ்க் பண்ணி வச்சுருக்கு. ஸோ ட்ரோப்போமயோசினில் அட்டாச்சாக இருக்கிற ஆள் யார், ட்ரோப்போனின். ஸோ ட்ரோப்போனின்ல மூணு காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா, ட்ரோப்போனின் that is TNI, that is nothing but ஆக்டின் கூட அட்டாச் ஆகிறது வருது. அடுத்தது ட்ரோப்போனின்ல TNC, இந்த காம்போனன்ட் என்ன பண்ணுன்னா கால்சியத்து கூட அட்டாச் ஆகும். அடுத்தது இருக்கிறது ட்ரோப்போனின்ல T ஃபார் ட்ரோப்போமயோசின். ஸோ ட்ரோப்போனின்ல 3 காம்போனன்ட். I எங்கே அட்டாச் ஆகிருக்கும், G ஆக்டின் கூட அட்டாச் ஆகிருக்கும். அண்டு T எங்கே அட்டாச் ஆகிருக்கும், ட்ரோப்போமயோசினோட அட்டாச் ஆகிருக்கும். ட்ரோப்போனின் காம்போனன்ட் C என்ன பண்ணும், கால்சியத்து கூட அட்டாச் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, இப்போ கால்சியம் அயான்ஸ் வருது. ஸோ கால்சியம் அயான்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த ட்ரோப்போனின்ல TNC இருக்குல்ல, ஸோ அதில் போய் அந்த கால்சியம் அயான்ஸ் அட்டாச் ஆகும். ஸோ அந்த ட்ரோப்போனின் சியில் போயிட்டு கால்சியம் அயான்ஸ் அட்டாச் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த ட்ரோப்போமயோசினை மொத்தமாக அது என்ன பண்ணும், ஓப்பன் அப் பண்ணும். ஸோ ட்ரோப்போமயோசினை மொத்தமாக ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த எல்லா ஆக்டிவ் சைட்ஸுமே வில் கெட் எக்ஸ்போஸ்ட், ரைட்? ஸோ கால்சியம் அயான்ஸ் வருது, அட்டாச் ஆகுது. கால்சியம் அயான்ஸ் எதில் அட்டாச் ஆகுது, ட்ரோப்போமயோசினில் கிடையாது, ட்ரோப்போனின்ல அட்டாச் ஆகுது. ட்ரோப்போனின்ல அட்டாச் ஆகி ட்ரோப்போமயோசினை மொத்தமாக ஓப்பன் பண்ணுது. ஓகே, ஸோ ட்ரோப்போமயோசின் மொத்தமாக ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும், என்ன எக்ஸ்போஸ் ஆகுது, ஆக்டிவ் சைட் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆகும், மயோசின் ஹெட் வந்து பைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மயோசின், the dark band called A or anisotropic band. ஸோ இதில் தான் யார் இருக்கா, மயோசின் இருக்குது. ஸோ each myosin, that is thick filament, is also a polymerized protein. ஆக்டினும் polymerized protein தான், இதுவும் polymerized protein தான். many monomeric proteins called meromyosin. இங்கே monomers யார், meromyosins. So they constitute one thick filament. So ஒரு meromyosin பார்க்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹெட் இருக்கும், ஹெட்டில் ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்கும். அங்கே எப்படி ஆக்டினில் மயோசின் பைண்டிங் சைட் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்கும். அது இல்லாமல் ஏடிபி பைண்டிங் சைட்டும் இருக்கும். ஓகே, ஒரு ஏடிபியும் ஏன்னா எனர்ஜி வேணும்ல கான்ட்ராக்ஷனுக்கு, ஸோ அந்த மாதிரி ஏடிபி பைண்டிங் சைட் இருக்கும். அது இல்லாமல் ஹெட்டு அண்டு டெய்ல், அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஆர்ம். இப்படி ஃப்ளக்ஸ் ஆகுதுல, ஸோ தட் ஏரியா இஸ் ஆர்ம். ஓகே, அண்ட் இந்த ஹெட்டையும் ஆமையும் இந்த கிராஸ் ஆர்ம் சொல்லுவோம்ல, இந்த ஹெட்டு இந்த கிராஸ் ஆர்ம் இந்த மொத்தமாக சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெவி மீரோமயோசின். அண்ட் இந்த டெய்லை மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்னா லைட் மீரோமயோசின். So each meromyosin has two important parts, a globular head with a short arm and a tail. The former being called as heavy meromyosin and the later the light meromyosin. So the heavy meromyosin component, that is the head and the short arm, projects outwards at regular distance and an angle from each other from the surface of polymerized myosin filament, and it is known as cross arm. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இது இருக்குல்ல, இதே மாதிரி இன்னொரு ஆள் இருக்கும் பக்கத்தில், அந்த தலை கீழே இருக்கிற மாதிரி இருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஆள் இருக்கும், இந்த சைடு வந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3D ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டெய்லெல்லாம் ஒன்றா அண்ட் ஹெட்டு மட்டும் மேலே கீழே எல்லா டைரக்ஷன்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ the heavy meromyosin component, that is the head and the short arm, project outwards at regular distance and angle from each other from the surface of polymerized myosin filament and is known as cross arm. The globular head is an active ATPase enzyme and has the binding site for ATP and active site for actin. So myofibril structure, so நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி multiple nucleus is there, sarcolemma, mitochondria will be there, and அங்கே என்ன இருக்கும், மயோஃபைப்ரில் இருக்கும். அந்த ஒரு மயோஃபைப்ரில் எடுத்து ஜூம் பண்ணேன்னா ஒரு செக்மெண்ட்டை நான் என்ன சொல்கிறேன், சார்கோமியர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, சார்கோமியரில் அப்போ என்ன தான் இருக்கும் அப்படின்னா ஜெட் லைன், இது வந்து ஜெட் லைன். ஓகே, ஒன் ஜெட் லைன் டு நெக்ஸ்ட் ஜெட் லைன் இருக்கிறது ஒரு மொத்தமாக நான் என்ன சொல்லுவேன்னா சார்கோமியர் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, அப்போ சார்கோமியரில் என்ன இருக்குது, ஒரு ஹாஃப் ஐ பேண்ட் இருக்குது, இங்கே
half I band இருக்கு, நடுவுல ஃபுல்லா ஒரு A band இருக்கு, right? This is one sarcomere. And இது பார்க்க எப்படி இருக்கும், நம்ம 2Dல வரைஞ்சனா நமக்கு எப்படி இருக்கும்னா இதெல்லாம் தான் அந்த டார்க் ஒரு சார்கோமியர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் Z லைன், அப்போ இங்கே என்ன இருக்கு, லைட்டர் பேண்ட், அண்ட் திஸ் ஒன் இஸ் டார்க்கர் பேண்ட், ரைட்? ஸோ டார்க்கர் பேண்டில் என்ன இருக்குது, லைட்டர் பேண்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டர் பேண்டில் என்ன இருக்குது, மொத்தமாக ஆக்டின் இருக்குது. இந்த சைடு லைட்டர் பேண்டில் ஆக்டின் இருக்குது. நடுவில் யார் இருக்கா, எஸ் மயோசின் இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணி பார்த்தேன்னா மயோசின் எந்த மாதிரி இருக்கும், டெய்ல் ஃபுல்லாக ஒன்றோட ஒன்றா இருக்கும், தலை மட்டும் வெளியே இருக்கும். அண்ட் இதில் லைட் பேண்டை நான் ஜூம் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு எப்படி இருக்கும், ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் ஆக்டின் எல்லாமே மாஸ்க்டு பை ட்ரோப்போமயோசின். அண்ட் ட்ரோப்போமயோசினில் என்ன இருக்கும், ட்ரோப்போனின் கண்டென்ட் இருக்கும், அண்ட் இட் ட்விஸ்டடாக இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் இதுதான் அந்த பிக்சரில் நம்ம 2Dயில் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மசில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், மசில்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அண்ட் ஆக்டின்னா என்ன, மயோசின்னா என்ன, ஆக்டினில் மயோசின் பைண்டிங் சைட் இருக்கும், மயோசினில் ஆக்டின் பைண்ட் ஆகிற சைட் இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதை சின்ன கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு சிக்னல் வரணும் கான்ட்ராக்ட் ஆகிருக்கு, ரைட்? ஸோ மோட்டார் நியூரான்ஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து சிக்னலை கொடுக்கணும். ஸோ மோட்டார் நியூரான்ஸ்லேருந்து என்ன வரும், ஃபஸ்ட்டு சிக்னல் வரும், எங்கே வரும், ஆக்சான் எண்டுக்கு வரும். அண்ட் ஆக்சான் எண்டு, ஆக்சான் டெர்மினலில் யார் இருப்பா, சினாப்டிக் வெசல். ஸோ சினாப்டிக் வெசல் என்ன பண்ணும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை இது கூட ஃபியூஸ் ஆகி ரிலீஸ் பண்ணும், ரைட்? அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்ன பண்ணும், அங்கே ரிசப்டாஸில் போய் உட்காந்து என்ன பண்ணும், எஸ் சிக்னலை பாஸ் பண்ணும். ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் போய் உட்கார்ந்த உடனே இங்கே என்ன இருக்குன்னா சார்கோபிளாசம் இருக்குல்ல, சார்கோபிளாசம் உள்ளே இருக்கிறது, ரைட்? இதெல்லாம் சார்கோபிளாசம். சார்கோபிளாசம் வரைக்கும் சார்கோலெம்மா ஒரு இன்வர்ஷன் மாதிரி போகும், உள்ளே போகும். ஸோ இது வந்து என்னது, சார்கோலெம்மா. ஸோ சார்கோலெம்மா என்ன பண்ணால் சார்கோபிளாசத்தில் உள்ள வரைக்கும் போகும். ஸோ உள்ள வரைக்கும் போயிட்டு ஒரு ஃபோல்டு இருக்கும், ஓகே, and then it again comes out. So இந்த ஃபோல்டுனால என்ன ஆகும் அப்படின்னா this is called as T tubules. So இந்த T tubuleனால என்ன ஆகும்னா இங்கே ரிசீவ் ஆகிற இன்ஃபர்மேஷன் உள்ள வரைக்கும் ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் ஆகும், ஓகே? ஸோ ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் ஆகி உள்ளே என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், which means endoplasmic reticulum of muscle, அங்கே போகும். ஸோ அங்கே இருக்கிற சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருந்து யார் ரிலீஸ் ஆவா, எஸ் கால்சியம் அயான்ஸ். ஸோ இங்கே மசில் செல்லை பொறுத்த வரைக்கும் கால்சியம் அயன் ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது, சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இந்த சிக்னல் வருது, ஆக்சான் மோட்டார் நியூரானில் வருது, மோட்டார் நியூரான்லேருந்து ஆக்சான் டெர்மினல், ஆக்சான் டெர்மினல்லிருந்து போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன். போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் இஸ் நத்திங் பட் சார்கோலெம்மா ஆஃப் மசில், எஸ். அதில் T tubules இருக்குது. T tubules டீப்பாக சைட்டோபிளாசத்தில் டீப்பாக உள்ள வரைக்கும் கொண்டு போயிட்டு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். ஸோ அப்போ என்னாகும், சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து கால்சியம் அயான்ஸ் வில் கெட் ரிலீஸ்ட். ஸோ மோட்டார் எண்டு பிளேட். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஏரியா தான் நம்ம என்ன சொல்கிறோம், மோட்டார் எண்டு பிளேட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே? ஸோ மோட்டார் எண்ட் பிளேட். The muscle contraction is initiated by signals sent by the central nervous system via motor neurons. ஸோ எது வழியாக வருது, மோட்டார் நியூரான். A motor neuron along with the muscle fibers connected to it constitute a motor unit. The junction between motor neuron and the sarcolemma of the muscle fiber is called as neuromuscular junction or motor end plate. So இதுதான் neuron, இங்கே muscle. So neuromuscular junction or motor end plate. So same thing, diagrammatic representation. So motor axon இருக்கு, axon or terminal, synaptic vessel வந்து என்ன ரிலீஸ் ஆகும், neurotransmitters will be released. Motor end plate இங்கே இந்த மெம்பரேனில் போஸ்ட் மெம்பரேனில் பாஸ் ஆகும். இது T tubules பாஸ் ஆகும்போது அங்கே யார் இருப்பா, சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இட் வில் ரிலீஸ் கால்சியம் அயான்ஸ், ஓகே? சரி, ஏன் கால்சியம் அயான் ரிலீஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு, ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கால்சியம் அயான் போய் எங்கே பைண்ட் ஆகும்னு சொன்னோன்னு ஞாபகம் இருக்கா, எஸ் ட்ரோப்போனின்ல C யூனிட்டில், C காம்பனண்ட்டில் போய் என்ன பண்ணும், பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகி என்ன பண்ணும், மொத்தமாக அந்த ட்ரோப்போனின் கூட சேர்த்து ட்ரோப்போமயோசினையும் சேர்த்து என்ன பண்ணும், ஓப்பன் அப் பண்ணும். அப்போ என்னாகும், ஆக்டிவ் சைட் ஆஃப் ஆக்டின் வில் பி எக்ஸ்போஸ்ட். ஸோ த ஆக்டிவ் சைட் ஆன் அண்ட் ஆக்டின் இஸ் எக்ஸ்போஸ்ட் ஆஸ் கால்சியம் அயான் பைண்ட்ஸ் டு தி ட்ரோப்போனின். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நடக்கும். ஸோ கால்சியம் அயான்ஸ் பைண்ட் ஆகுது, ட்ரோப்போமயோசின் மேலே இதாகுது. ஸோ நமக்கு என்ன தெரிய போகுது, இப்போ ஆக்டிவ் சைட் ஆஃப் ஆக்டின்.
So the myosin head forms a cross bridge with actin. So at the same time இங்கே பார்த்தீங்கன்னா myosin head எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ADP plus phosphate ஆகுது, which means ஆல்ரெடி அங்கே ஒரு ATP இருந்து அந்த ATP ADP ஆவும் phosphorus-ஆவும் மாறி இருக்கு, which means energized-ஆ இருக்கு இப்போ இது, ரைட்? ஸோ இது இப்போ எப்படி இருக்கு? energized-ஆ இருக்கு, ஃபுல் எனர்ஜி இருக்குது அதில். ஓகே, ஸோ இந்த எனர்ஜியோட இது என்ன பண்ணுன்னா இப்போது ஆக்டிவ் சைட் ஆஃப் ஆக்டினும் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அண்ட் இந்த மயோசின்லேயும் எனர்ஜி ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும்? மேலே போயிட்டு ஆக்டினில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்டோட மயோசின் ஹெட் போயிட்டு பைண்ட் ஆகும். மயோசினில் எந்த பார்ட்டு போயிட்டு பைண்ட் ஆகும்? எஸ், இதில் ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்குது, அதில் மயோசின் பைண்டிங் சைட் இருக்குது. ஸோ அந்த ரெண்டும் பைண்ட் ஆகும். ஓகே, ஸோ the myosin head forms cross bridge with actin. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? cross bridge-ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ during the power stroke the myosin head bends and ADP and phosphate are released. ஸோ இப்போ வரைக்குமே எனர்ஜி இருக்குது, ADP இருக்குது, phosphate அங்கே தான் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும்? ஹெட்டு இப்படி பெண்ட் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி இந்த சைடு பெண்ட் பண்ணாது, டுவோர்ட்ஸ் திஸ் சைட் பெண்ட் பண்ணாது, அதுக்கு பதிலாக பின்னாடி பெண்ட் பண்ணும். ஸோ திஸ் சைட் பெண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ADP அண்ட் phosphate will get released. ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பவர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம் பின்னாடி. ஏன்னா அந்த ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜி யூஸ் பண்ணி பெண்ட் பண்ணுது. ஸோ the new molecule of ATP attaches to the myosin head and causing the cross bridge to detach. ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கே இருந்ததில் மறுபடியும் இப்போ ADP phosphate ரிலீஸ் ஆயிரும், எனர்ஜி யூஸ் அப் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணும்? அடுத்த மாலிகுல் ஆஃப் ATP வந்து பைண்ட் பண்ணும். ஸோ அடுத்த மாலிகுல் ஆஃப் ATP பைண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? கிராஸ் பிரிட்ஜ் டிட்டாச் ஆகி நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ a new molecule of ATP attaches to the myosin head causing the cross bridge to detach. So the ATP hydrolyzes to ADP and phosphate which returns to the myosin to the cocked position. முன்னாடி எப்படி இருந்ததோ அதே பொசிஷனுக்கு வந்துடும். அந்த ATP-லேருந்து ADP and phosphate ரிலீஸ் ஆகும். ஸோ நவ் இட் இஸ் எனர்ஜைஸ்ட். ஸோ இப்போ இது எனர்ஜைஸ்டாக இருக்குது, இப்போ அடுத்த ஆள் கூட பைண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். ஸோ இன்னொரு வாட்டி பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ரெஸ்டிங்கில் இருக்குது, இப்போ தான் என்ன ஆகுது? கால்சியம் வந்து ட்ரோப்போனினில் அட்டாச் ஆகி என்ன பண்ணுது? ட்ரோப்போமயோசினை எடுத்துட்டு அந்த பொசிஷனை மாற்றி என்ன பண்ணுது? ஆக்டினோட ஆக்டிவ் சைட்டை எக்ஸ்போஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் மயோசினோட ஹெட்டில் பார்த்தோன்னா ATP ADP அண்ட் ஃபாஸ்பேட்டாக மாதிரி எனர்ஜைஸ்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகுது? இப்போ இது எக்ஸ்போஸ் ஆன உடனே எனர்ஜைஸ்டாக இருக்கிற மயோசின் என்ன பண்ணு? போய் அட்டாச் ஆகும். அட்டாச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணி பின்னாடி இழுக்கும். ஸோ தட் இஸ் பவர் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ பின்னாடி இழுக்கும் போது என்ன ஆகும்? எனர்ஜி தீந்துடும். ஸோ என்ன ஆகும்? ADP அண்ட் ஃபாஸ்பேட் ரிலீஸ் ஆகும். இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த இடம் காலியாக இருக்கும்ல ATP பைண்டிங் சைட். ஸோ அங்கே வந்து இன்னொரு ATP பைண்ட் ஆகும். ஸோ அங்கே வந்து இன்னொரு ATP பைண்ட் ஆகும்போது அட்டாச் ஆனது டிட்டாச் ஆயிரும். ஓகே, இப்போ டிட்டாச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ATP ADP அண்ட் ஃபாஸ்பேட்டாக மாதிரி எனர்ஜைஸ்டாக இருக்கும். ஸோ ரெடி டு அட்டாச் டு தி நெக்ஸ்ட் ஆக்டின். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு மயோசினை வச்சு நம்ம சொன்னோம். இதே மாதிரி நூற்றுக்கணக்கான மயோசின்ஸ் இருக்கும். ஆல்ரெடி இப்போ என்னாகும்? இங்கே ஹெட்டு ஆக்டின் கூட அட்டாச் ஆகும் அண்ட் என்னாகும்? ஃபுல்லாக டுவர்ட்ஸ் M லைன் புல் பண்ணும், ரைட்? ஏன்னா இங்கே அட்டாச் ஆகி டுவர்ட்ஸ் M சைட், இங்கே அட்டாச் ஆகி டுவர்ட்ஸ் M சைட். ஸோ M லைன் என்ன ஆகும்? M லைன் டுவர்ட்ஸ் M லைன் தான் க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சார்கோமியர் அப்படிங்கிறது என்னது? ஃப்ரம் Z லைன் டு Z லைன், ரைட்? அப்போ நடுவில் இருக்கிறது யார் யாருன்னு தெரியணும் நம்ம, ரைட்? ஸோ இது யார்? I band, ரைட்? தட் இஸ் தின் ஃபிலமெண்ட்ஸ். இந்த நடுவில் இருக்கிற இந்த இது யார்? தட் இஸ் A band, ரைட்? திக் ஃபிலமெண்ட். இது மொத்தமாக A band. இதில் மயோசின் மட்டும் இருக்கிற ஏரியா இருக்கா? தட் இஸ் நத்திங் பட் H zone. தட் இஸ் H zone. இதுக்கு நடுவில் இருக்கிறதா என்னது? M line. ஓகே, ஸோ டியூரிங் கான்ட்ராக்ஷன், திஸ் இஸ் அ கொஸ்டின். டியூரிங் கான்ட்ராக்ஷன் எந்த ஜோன் டிக்ரீஸ் ஆகுது? A zone டிக்ரீஸ் ஆகுதா? A band டிக்ரீஸ் ஆகுதா? கிடையாது. I band டிக்ரீஸ் ஆகுமா? எஸ், I bandம் டிக்ரீஸ் ஆகலாம். அடுத்தது பட் கண்டிப்பாக யார் டிக்ரீஸ் ஆகிறா? H zone. இங்கே இவ்வளோ இருந்தால் H zone, இங்கே எவ்வளோ இருக்குது? அவ்வளோதான் இருக்குது. இங்கே I band பாருங்கள், இவ்வளோ தூரம் இருந்த I band இங்கே எவ்வளோ இருக்குது? கம்மியாக இருக்குது. ஸோ I bandம் டிக்ரீஸ் ஆகும்,
H zone decrease ஆகும். ஆனால் A band decrease ஆகுதா? No, right? This is one type of question. So, M line வரைக்கும் வருது, but M line cross பண்ணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணுமா பண்ணாதா? Yes, பண்ணலாம். Severe contractionல cross பண்ணலாம். ஆனால் normal contractionsல cross பண்ணாது. Okay? Next, so contractionல என்ன நடக்குது? சும்மா நம்ம ஒரு conclusion பார்க்கலாம். So, contraction என்ன நடக்குது? Action potential arrives at neuromuscular junction. Neuromuscular junctionல acetylcholine, that is nothing but neurotransmitter. Yes. So, neurotransmitter is released which binds to the receptors and opens sodium channels and leading to the action potential in sarcolemma. So, இது என்ன ஆகும்? Action potential travels along T-tubules. T-tubules ஈஸியாக எங்கே போய் இதாகும்? Yes. Sarcoplasmic reticulumக்கு ஈஸியாக மெசேஜ் அனுப்பும். So, sarcoplasmic reticulum yaar release ava? Calcium will be released and that calcium will bind to troponin component C. அப்போ என்ன ஆகும்? Tropomyosin மொத்தமாக remove பண்ணும். So, அப்போ அங்கே யார் இருக்கா? Yes, active site of actin will get exposed. அது once exposed ஆனோடனே என்ன ஆகும்? கீழே already energized இருக்கிற myosin head will go and attach with the active site of actin. So, thick and thin filament interaction leads to the muscle contraction. இப்போ என்ன ஆகும்? Muscle contract ஆகும். Okay, so muscle contract ஆகுது. Muscle shortens and produce tension. Next, relaxation என்ன நடக்குது? So, இங்கே என்னன்னா நமக்கு neurotransmitter signal வராது. So, signal stop ஆன உடனே என்ன ஆகும்? வந்த calciums எல்லாமே திரும்பி sarcoplasmic reticulumக்கு உள்ள போயிடும். So, calcium is reabsorbed beginning the relaxation cycle and ATP is required for this reabsorption. Okay. So, இப்போ என்ன ஆகும்? கால்சியம் எல்லாம் போயிடுச்சு, பைண்டான கால்சியமும் போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? The tropomyosin will again cover the active site of actin. So, இதுலேயும் cross switch பண்ண முடியாது. So, என்ன ஆகும்? Thick and thin filament interaction relaxes. So, the muscle lengthens and relaxes. Okay. Next, fatigue. So, muscle contraction சொல்லும்போதே நம்ம அடுத்தது என்ன சொல்லுவோம்? Fatigue. Fatigue என்னது? muscle அதுக்கு மேலே என்னால் கான்ட்ராக்ட் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு situation. So, repeated activation of a muscle called muscle can lead to the accumulation of lactic acid due to anaerobic breakdown of glycogen in them causing the fatigue. இது நம்ம படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட்டே glycogen இருக்குது அதுலன்னு படித்தோமா? ஸோ மெயின் யூஸ் இதுதான். ஸோ என்ன ஆகும்னா கண்டினியூஸாக நம்ம மசிலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பட் ஆக்சிஜன் சப்ளை லிமிட்டடாக தானே இருந்துக்கிட்டு இருக்கோம், ரைட்? நம்ம அதுக்கும் மேலே நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அதுக்கு ஆக்சிஜன் சப்ளையும் இருக்காது, அதுக்கு என்ன இருக்காது? எனர்ஜியும் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவோம்? அடுத்தது இட் வில் கோ ஃபார் anaerobic breakdown. Anaerobic breakdownல glycogen breakdown பண்ணும். இப்போ இங்கே என்ன accumulate ஆகும் அப்படின்னா lactic acid accumulate ஆகும், which means it will undergo lactic acid fermentation. ஸோ lactic acid accumulate ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வெயிட் ஹெவியாக தூக்கும் போதோ எந்த மசில் ரொம்ப ஒர்க் ஆகுதோ அந்த மசிலில் பெயின் இருக்கும், ரைட்? ஸோ தட் இஸ் டியூ டு திஸ் lactic acid accumulation. So that is muscle fatigue. So we have two types of fibers in muscles. Musclesல ரெண்டு டைப் ஆஃப் ஃபைபர்ஸ் இருக்குது. ஒன்று ரெட் ஃபைபர், ஒன்று ஒயிட் ஃபைபர். அப்போனா ஒயிட் ஃபைபர் ஒயிட்டாக இருக்குமா? அப்படி கிடையாது. ஸோ மெயினாக எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா மயோக்ளோபின் வச்சு சொல்கிறோம். மயோக்ளோபின் இஸ் நத்திங் பட் இட் இஸ் சிமிலர் டு ஹீமோக்ளோபின் இன் பிளட். பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் மாதிரி தான் மயோக்ளோபினும். ஸோ மயோக்ளோபினும் என்ன பண்ணும்? ஆக்சிஜன் கேரி பண்ணும். எங்கே? மசில் செல்ஸில். ஓகே, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ மசில் செல் கண்டெய்ன்ஸ் ரெட் கலர் பிக்மெண்ட், ஆக்சிஜன் ஸ்டோரிங் பிக்மெண்ட் கால்ட் அஸ் மயோக்ளோபின். ஸோ இது அதிகமாக இருந்தால் தட் இஸ் ரெட் ஃபைபர்ஸ், கம்மியாக இருந்தால் ஒயிட் ஃபைபர்ஸ். ஸோ அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் தே வில் அண்டர்கோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அதே கம்மியாக இருந்தால் ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும்? இட் வில் அண்டர்கோ ஃபார் anaerobic respiration. So the muscle contains a red colored oxygen storing pigment called myoglobin. The myoglobin content is high in some of the muscles which gives a reddish appearance. These muscles also contain plenty of mitochondria. Yeah, anaerobic la ATP production ku yaar main venum? Aerobic la mitochondria is very important. ஏன்னா கடைசி ஸ்டெப் ATP ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஆக்சிஜனை யூஸ் பண்ணி யார் ATP ப்ரொடியூஸ் பண்ண போகிறது? மைட்டோகாண்ட்ரியா தான். ஸோ which is utilize a large amount of oxygen stored in them for ATP production. These muscles therefore also called as aerobic muscles. அடுத்து white fibers. Some of the muscles possess very less quantity of myoglobin and therefore appears pale or whitish. ஃபுல் ஒயிட்டாக இருக்காது, pale or whitish ஆகும்.
So number of mitochondria are also few in them. However, amount of sarcoplasmic reticulum is high. Sarcoplasmic reticulum ஜாஸ்தியா இருக்கும், ஆனா mitochondria கம்மியா இருக்கும். They depend on anaerobic process for energy. Okay, so இது வரைக்கும் நம்ம பார்த்தது muscles. So musclesல ஸ்டார்டிங்ல என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? There are 3 types of muscles in our body. என்னென்ன? Skeletal, yes, involuntary, then cardiac. Very good. So இந்த மூணு பற்றி நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா skeletal system. Human skeletal system. Human skeletal systemல யாரெல்லாம் இருக்கா? Bones and cartilages are the main part. Ligaments இருக்குது, but bones and cartilages are மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ போன்ஸ் எவ்வளோ போன்ஸ் இருக்குது நம்மள? Yes, around 206 bones are there. So அந்த 206 bonesம் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். So skeletal system, it is nothing but a framework of bones and few cartilage. So எதுக்கு significant role என்ன? மெயினாக பாடி மூமெண்ட்ஸ்க்கு, ரைட்? அப்படிங்க சாப்பிட்றதுனாலும் நடக்கிறதுனாலும் எல்லாத்துக்குமே என்ன வேணும்? போன்ஸ் கண்டிப்பாக வேணும். போன்ஸ் இல்லைனா எப்படி இருக்கும்? ஷேப்பே இருக்காது, ரைட்? ஸோ அதனால் ஸோ மூமெண்ட் ஷோன் பை த பாடி. ஸோ இமேஜின் சூவிங் ஃபுட் வித்தவுட் ஜா போன்ஸ். சூ பண்ண முடியுமா? வாக்கிங் அரவுண்ட் வித்தவுட் த லிம்ஸ், இஸ் தட் பாசிபிள்? நோ. ஸோ போன் அண்ட் கார்ட்லேஜ் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ, ரைட்? இது இல்லாமல் இது கூட சேர்த்து வேற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவும் படிச்சிங்க. என்னது? யாரெல்லாம் ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ? போன், கார்ட்லேஜ் அண்ட் எஸ் பிளட்டும் இருக்குது கனெக்டிவ் டிஷ்யூவில். பட் இந்த சாப்டரில் நாம் என்ன படிக்க போகிறோம்? போன் அண்ட் கார்ட்லேஜ். ஸோ போன் வெரி ஹார்ட் மேட்ரிக்ஸ் டியூ டு கால்சியம் சால்ட்ஸ், அண்ட் கார்ட்லேஜில் யார் இருக்கா? கான்ட்ராக்டின் சால்ட்ஸ். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி முன்னாடி சாப்டர்லேயே படிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் அப். So in human beings, skeletal system is made up of 206 bones and a few cartilages grouped into 2 divisions. மெயினாக நாங்கள் 2 divisions சொல்கிறோம். என்னென்னா ஒன்று ஆக்சியல் skeleton, இன்னொன்று appendicular skeleton. ஆக்சியல் skeleton அப்படின்னா சென்ட்ரல் ஆக்சிஸில் வரக்கூடிய போன்ஸ் எல்லாமே ஆக்சியல் skeleton. ஓகே, இந்த ஆக்சியல் skeleton கூட அட்டாச் ஆகிருக்க சைடில் அட்டாச் ஆகிருக்கிற எல்லாமே appendicular skeleton. ஸோ இதெல்லாம் என்னது? appendicular skeleton. ஏன்னா நடுவில் இருக்கிற ஆக்சிஸ் கூட அட்டாச் ஆகிருக்கு, ரைட்? ஸோ தே ஆர் appendicular skeleton. So 2 division, one is axial skeleton and another one is appendicular skeleton. So இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சியல் skeleton பார்க்க போகிறோம். ஆக்சியல் skeletonல என்னெல்லாம் இருக்குது? நம்ம பார்க்குறதில்ல. மெயினாக என்ன பார்க்க போகிறோம்? ஸ்கல், வெர்டிபிரல் காலம் அண்ட் thoracic cage. இந்த 3 தான் நம்மளுது. ஸோ ஆக்சியல் skeleton comprises of எவ்வளோ போன்ஸ்? டோட்டலி 80 போன்ஸ். அப்போது 206ல் 80 போன்ஸ் யாருது? ஆக்சியல் skeleton, ரைட்? அப்போ appendicular skeletonல எவ்வளோ இருக்குது? எஸ் ப்ளீஸ், appendicular skeletonல எவ்வளோ இருக்குது? எஸ், 126 bones are in appendicular skeleton. ஸோ ஆக்சியலில் 80, appendicularல 126. இதை தான் நம்ம இப்போ கணக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆக்சியல் skeletonல ஸ்கல், வெர்டிபிரல் காலம், ஸ்டர்னம் அண்ட் ரிப்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஸ்கல், வெர்டிபிரல் காலம், ரிப்ஸு, ஃப்ரண்டல் சைடில் என்ன இருக்கும்? ஒரு ஃப்ளாட் போன், தட் இஸ் ஸ்டர்னம், ரைட்? ஸோ ஸ்கல்லை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்ம எத்தனை போன்ஸ் இருக்குன்னு எண்ணி படிக்க போகிறோம். ஸோ ஸ்கல்லை பொறுத்த வரைக்கும் மெயின்லி 2 categories, and the main 2 categories are cranial bones and facial bones. ஓகே, cranial bones and facial bones. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்கல்லும் கிரேனியமும் ஒன்று கிடையாது அப்படின்னு, ரைட்? ஸ்கல் அப்படிங்கிறது என்னது? மொத்தமாக ஸ்கல்லுன்னு சொல்கிறோம். ஓகே, கிரேனியம்ங்கிறது என்னது? உங்கள் பிரெயினை கவர் பண்ணுற பார்ட் தான் என்னது? கிரேனியம். பாக்கி இந்த சைடு இருக்கிறது இதெல்லாமே என்னது? ஃபேஷியல் போன்ஸ். ஓகே, ஸோ ஃபேஷியல் போன்ஸ் ப்ளஸ் கிரேனியம் இஸ் ஸ்கல். சரி, ஸ்கல்லில் மொத்தம் மெயினாக 22 போன்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக 2 categories, cranial bones and facial bones. cranial bones எவ்வளோ இருக்குது? 8. facial bones 14. ஓகே, சரி. So skull is composed of 2 sets of bones, that is first 2 sets இருக்கு, அது cranial and facial. That is cranial bones is 8 and heart protective outer covering for யாரோட protective outer covering இருக்கு? Brain. Yes. So the facial bones is 14. இது இல்லாமல் வேறு இதெல்லாம் நம்ம ஸ்கல் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா these are associated bones. ஓகே, இதெல்லாம் associated structures.
இதுதான் மெயின் ஸ்ட்ரக்சர். இது இல்லாமல் இது கூட இருக்கிற இன்னும் பாக்கி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். ஒன்று ஹயாய்டு அண்ட் அனதர் இஸ் இயரோசிக்கல்ஸ். ஹயாய்டு போன் அப்படிங்கிறது ஒரே ஒன்று தான் இருக்குது. ஒரு யூ ஷேப்டு போன் நம்ம கழுத்தில் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, யூ ஷேப்பில் இருக்கும். ஸோ தட் இஸ் ஹயாய்டு போன். யூ ஷேப்டு போன் அட் த பேஸ் ஆஃப் தி பக்கல் கேவிட்டி. நெக்ஸ்ட் கம்ஸ் இயரோசிக்கல்ஸ். இயரோசிக்கல்ஸுங்கிறது என்னது? எஸ், மிடில் இயரில் இருக்கிற 3 bones. என்னென்ன? malleus, incus and stapes. So each middle ear contains 3 tiny bones. ரொம்ப டைனி, நம்ம கையில் வச்சா நம்ம விரல் இவ்வளோதான் இருக்கும், அந்த அளவுக்கு டைனி அது. ஓகே, ஸோ பார்க்கலாம், பிக்சர்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு cranial bones, 8 cranial bones என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் தெரியுதா? this is nothing but frontal. frontal அப்போ எங்கே இருக்குது? நமக்கு நெத்தியோட கவர் பண்ணி இருக்கிற இந்த ஏரியா ஃபுல்லாமே என்னது? frontal. ஓகே, frontalக்கு அடுத்தது parietal. frontal எவ்வளோ தான் இருக்குது? ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்படி கை வைக்கும்போது இது மொத்தமாகவே என்னது? ஒரு போன். ஓகே, இந்த மொத்தமாக. ஸோ தட் இஸ் frontal. அது இல்லாமல் parietal 2 இருக்குது. parietal எந்த இடத்துல இருக்கும்? frontalக்கும் மேலே 2 சைடில் இருக்கும். ஸோ தட் இஸ் parietal. ஸோ frontalக்கு மேலே 2 சைடில் parietal. ஓகே, parietalக்கு அடுத்து temporal. temporal எங்கே இருக்குன்னா உங்கள் காது பக்கத்தில் இருக்கிறது, அதுதான் temporal. ஸோ 2 சைடு காது இருக்குது. ஸோ 2 சைடு பக்கத்துலேயுமே இருக்கும். ஸோ frontal, parietal அண்ட் temporal. temporalலும் 2. அடுத்தது யார் இருக்குன்னா occipital. occipital என்கிறது பின்னாடி இருக்கிறது occipital. ஸோ அது சிங்கிள் போன். ஸோ frontal சிங்கிள் போன், occipital சிங்கிள் போன், பட் parietal 2, temporal 2. ஓகே, இது இல்லாமல் இன்னும் 2 போன் இருக்குது. அதான் யார்? ஸ்பீனாய்டு அண்ட் எத்மோய்டு. ஸ்பீனாய்டு எங்கே இருக்கும்னா parietalக்கும் கீழே, temporalக்கும் சைடில் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இந்த சைடில் உள்ளே இருக்கும். இந்த 3Dயில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போனெல்லாம் வெளியே இருக்கிற போன்ஸ். இது என்ன போன்? உங்களோட சீக் போன். ஓகே, திஸ் போன். ஸோ இதுக்கும் உள்ளே இருக்கும். ஸோ அது யார்? இந்த பிங்க் கலர் இஸ் ஃபீனாய்டு. அது இல்லாமல் எத்மாய்டு இருக்குது. எத்மாய்டு ஆக்சுவலாக உங்கள் கண்ணுக்கும் உள்ளே இருக்கும். ஐ மீன் கண்ணை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா தான் என்ன தெரியும்? ஸ்கல்லில் எத்மாய்டு தெரியும். ஓகே, ஸோ எத்மாய்டு 1. ஸோ இந்த 8 இதில் யாரெல்லாம் பேர்டு? parietal அண்ட் temporal. இந்த 2 மட்டும்தான் பேர்டு, பாக்கி எல்லாமே unpaired. So 8 cranial bones. Next comes facial bones. facial bones எவ்வளோ சொன்னோம்? 14, right? ஸோ இதில் ஃபஸ்ட்டு nasal bones இருக்கும். nasal bonesங்கிறது என்னது? நம்ம மூக்கில் மேலே இருக்கிறது. பட் நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க, மூக்கில் வந்து காட்லேஜ் தான் இருக்குது, நோஸ் வந்து காட்லேஜால் தான் மேடப் ஆஃப் ஆகிருக்குது, ரைட்? எஸ், அதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. பட் எப்படி? பேஸ் ஆஃப் யுவர் நோஸ் இஸ் மேடப் ஆஃப் போன். பட் அதுக்கு மேலே இருக்கிற டிப்பெல்லாம் எங்கே இருக்குது? உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்க பாட்டெல்லாம் காட்லேஜ். ஓகே, ஸோ அங்கே 2 இருக்குது. ஸோ நேசல் போன் 2. அடுத்தது யார் இருக்கா? லாக்ரிமல் போன். அது எங்கே இருக்கும்? இந்த சைடில் இருக்கும். ஓகே, ஸோ லாக்ரிமல் போன் எவ்வளோ இருக்குது? தட் ஆல்சோ 2. அடுத்து யார் இருக்கா? ஜைகோமேட்டிக். ஜைகோமேட்டிக் போன் இஸ் நத்திங் பட் யுவர் சீக் போன். இந்த சீக் போன் தான் என்னது? சைகோமேட்டிக். ஸோ இட் இஸ் நத்திங் பட் சீக் போன். இது எவ்வளோ இருக்குது? 2. அடுத்தது இன்ஃபீரியர் நேசல் கான்கா அப்படிங்கிறது உங்கள் மூக்குக்கு கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் 2 இருக்கும். அது இன்ஃபீரியர் நேசல் காங்காவும் 2. அது இல்லாமல் வார்மர் இருக்கும். வார்மரும் மூக்குக்கு உள்ள பேலட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகே, ஸோ வார்மர் இஸ் 1. அடுத்தது யார் இருக்கா? மேக்ஸிலா. மேக்ஸிலாங்கிறது யார்? உங்களோட அப்பர் ஜா. அப்பர் ஜா இஸ் மேக்ஸிலா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அப்பர் ஜா. ஆக்சுவலாக அப்பர் ஜாவில் 2 போன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கட் இருக்கிறது. ஸோ இந்த சைடு ஒரு போன், இந்த சைடு ஒரு போன், 2 சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது? மேக்ஸிலா ஃபார்ம் பண்ணுது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேண்டிபிள். மேண்டிபிள் கீழே இருக்கிற சிங்கிள் லோவர் ஜா, சிங்கிள் போன். இங்கே இது ஃபுல்லாகவே என்னது? ஒரு சிங்கிள் போன். ஓகே, ஸோ தட் இஸ் மேண்டிபிள். ஸோ நீங்கள் படிக்கிறதுலையே அன்பேர்டாக இருக்கிறது 2 ஆள் தான். யார் யார்? வார்மர் அண்ட் மேண்டிபிள். ஓகே, ஸோ 2 + 2 + 2 2 எவ்வளோ ஆச்சு? 14, ரைட்? டோட்டலி இட் இஸ் 14. நெக்ஸ்ட், திஸ் இஸ் த ஹயாட் போன். நம்ம சொன்னோமா ஹயாட் போன் இருக்குது, ஸ்கல்லில் கீழே இருக்குதுன்னு சொல்லி கழுத்தில். ஸோ நீங்கள் கழுத்து அப்படி மேலே அண்ணாந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகே, நீங்கள் தொட்டு பார்க்கும்போது தெரியறதில்ல, அதுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும், சிங்கிள் போன் அது. அண்ட் இயரோசிக்கல்ஸ், இன்னர் இயர். இது உங்களோட பின்னா, ரைட்? அவுட்டர் மோஸ்ட் இயர். அதுக்கு இது ஃபுல்லாக ஆர்ட்ரி கேனால் இருக்கும். இதுக்கப்புறம் இதுதான் என்னது? மிடில் இயர். டிம்பானத்துக்குள்ள மிடில் இயர். ஓகே,
அந்த மிடில் இயரில் 3 போன்ஸ் இருக்குது ரைட். இங்கே ஒன்று அண்ட் இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று. இந்த 3 போன்ஸை நான் ஜூம் பண்ணி இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ அதுதான் என்னது இயராசிக்கல்ஸ். ஸோ இயராசிக்கல்ஸில் மேலியஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ் 3 இருக்குது. ஸோ இது ஈச் இயரில் 3, ஈச் இயர்லேயும் என்ன இருக்கும் 3 இருக்கும், விச் மீன்ஸ் டோட்டலி 6. ஸோ இதோட சைஸ், ஆக்சுவல் சைஸ் பாருங்கள், நம்ம கை விரலில் வச்சா இந்த 3 விலம் தான் இருக்கும். அந்தளவுக்கு சின்ன போன் இது. ஓகே, அப்போது நம்ம பாடியிலே ஸ்மாலஸ்ட் போன் இது ஸ்டேப்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். அப்போது இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் 80 முடிஞ்சிருச்சு. 80 இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட் என்ன சொன்னோம்? ஸ்கல்லில் யாரெல்லாம் சொன்னோம்? cranium and facial forms the majority, main இது யார் எவ்வளோ cranium is 8, right? facial 14, am I right? அதுக்கப்புறம் யார் பார்த்தோம்? yes, ear-ossicles 2 into 3, that is 6. ஏன்னா ரெண்டு சைடும் 3 இருக்குது, ரைட்? அது இல்லாமல் யார் பார்த்தோம்? ஹையாய்டு. ஹையாய்டு எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது, ரைட்? அப்போ மொத்தமாக இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ போன்ஸ் பார்த்துருக்கோம்? 22, this one is 28 and 29 போன்ஸ் இருக்குது, ரைட்? இப்போ வரைக்கும். ஸோ நீ ஆக்சியலில் மொத்தம் எவ்வளோ? 80. ஸோ எப்படி 80ன்னு பார்க்கலாம். ஸோ இது மொத்தமாக எவ்வளோ இருக்குது? ஸ்கல் மொத்தமாக நம்ம கணக்கு எடுக்கும்போது 29. அடுத்தது டைகாண்டலிக் ஸ்கல். ஏன் இதை நம்ம டைகாண்டலிக் ஸ்கல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, skull region articles with the superior region of the vertebral column with the help of 2 occipital condyles. So இது skull, கீழே இருக்கிறது vertebra. இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல 2 condyles இருக்கும். ஸோ இது தனி போனான்னு கேட்டால் நோ. இது எதில் இருக்கிற ஒரு பார்ட்டு? ஆக்சிபிட்டல் போனோட இதில் இருக்கிற ஒரு பார்ட். ஓகே, இது என்ன போன்? ஆக்சிபிட்டல் போன். இது என்ன போன்? பெரைட்டல். இங்கே சைடில் இருக்கிறது டெம்போரல், ரைட்? ஸோ இந்த ஆக்சிபிட்டலோட ஒரு பார்ட். ஸோ 2 காண்டைல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்கல்ல டைகாண்டலிக் ஸ்கல்னு சொல்கிறோம். ஓகே, மேமல்ஸ்லாம் டைகாண்டலிக்காக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ இந்த ஸ்கல்ல இப்படி கொஞ்சம் திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி 2 காண்டைல் தெரியும். அது கூட தான் யார் அட்டாச் ஆகிருப்பா? நம்மளோட வெர்டிப்ரா அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் we are going to see about our vertebral column. vertebral columnத்தில் எவ்வளோ இருக்குது? 26 bones. ஸோ 26 vertebra dorsally placed. dorsally placed என்னது? நமக்கு ஹார்ட் இருக்கிற சைட் ventral side and vertebral column இருக்கிறது dorsal side. So this is placed in dorsal side. It extends from the base of the skull, okay, constitutes the main thoracic framework of the trunk. நம்ம பாடியில் இருக்கிற மெயின் thoracic framework main reason யாரு? இவங்க தான். So each vertebra has a vertebral central hollow portions that is neural gland through which spinal cord passes. So ஒரு vertebral bone எடுத்தீங்கனாலும் எப்படி இருக்கும்னா சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வழியாக தான் யார் பாஸ் ஆகிறா? ஸ்பைனல் கார்டு. ஸோ ஒரு வெர்டிப்ராத்துக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அது வழியாக தான் ஸ்பைனல் கார்டு பாஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டிப்ரா யார்? அட்லஸ் and it articulates with the occipital condyles. ஸோ இங்கே தான் occipital condyle, occipital condyle இந்த அட்லஸ் வந்து வெர்டிப்ரா அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ யாரெல்லாம் இருக்கா? சர்விக்கல் வெர்டிப்ரா. சர்விக்கல் வெர்டிப்ரா அப்படின்னா உங்களோட கழுத்தில் இருக்கிற வெர்டிப்ரா. ஓகே, கழுத்து பகுதியில் இருக்கிறத சர்வைக்கல் வெர்டிப்ரா. சர்வைக்கல் வெர்டிப்ரா அப்படிங்கிறது மொத்தம் 7. ஸோ அதை எப்படி நேம் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று C1 அப்படின்னு, சர்வைக்கலில் ஃபஸ்ட்டு, சர்வைக்கலில் செகண்டு. ஸோ சர்வைக்கலில் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ் வில் ஹாவ் 7 ஒன்லி. அப்போ ஜிராஃபிக்கும் 7ஆ? எஸ், ஜிராஃபிக்கும் 7 தான். ஸோ இருக்கிற போனோட லென்த்து தான் டிஃபர் ஆகும். ஸோ நமக்கும் 7 தான், ஜிராஃபிக்கும் 7 தான். பட் நம்மளோட போன்ஸ் ஷார்ட் போன்ஸாக இருக்கும், ஜிராஃபிக்கு லாங்காக இருக்கும். அதனால தான் அதோட கழுத்து பெருசாக இருக்குது. அடுத்தது thoracic vertebra. thoracic vertebra 12. இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 12 ரிப்ஸும் 12 வெர்டிப்ராவில் போய் அட்டாச் ஆகும் பின்னாடி, ரைட்? உங்களுக்கு 12 ரிப்ஸ் இருக்குது. இந்த 12மே பின்னாடி போய் வெர்டிப்ராவில் அட்டாச் ஆகும். ஸோ தட் வெர்டிப்ரா இஸ் thoracic vertebra. ஸோ உங்களோட thorax ஃபார்ம் பண்ணுற மெயின் வெர்டிப்ரா. ஸோ thoracic vertebra எவ்வளோ இருக்கும்? இப்போ T1லேருந்து T12. அடுத்தது லம்பார் வெர்டிப்ரா. லம்பார் வெர்டிப்ரா எங்கே இருக்குன்னா உங்களோட அப்டமன் ஏரியாவில் இருக்கிறது லம்பார் வெர்டிப்ரா. ஸோ இது வரைக்கும் thorax, இது லம்பார். ஓகே, லம்பாரில் 5 vertebrae will be there. அதுக்கு கீழே இந்த பார்ட் இருக்குல்ல, this is sacrum. ஓகே, this part is sacrum. sacrum அப்படிங்கிறது 5 bones, but actually this 5 bones are
fused. That 5 bones are fused to form single bone. Okay. So these 5 bones are fused to form single bone in adult. Okay. இதுக்கு கீழ இருக்குது பாத்தீங்களா, this one is coccyx. யாரு? Coccyx. So this coccyx is actually 4 bones fused. So 4 bones fuse ஆகி என்ன ஃபார்ம் பண்ணிருக்கும்? Single bone ஃபார்ம் பண்ணிருக்கும். Okay. So sacrum and coccyx is a single bone. But எவ்வளோ bone fused அப்படின்னு கேட்டாங்கன்னா sacrum is 5 bone fused and coccyx is 4 bones fused. கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. S இருக்கா 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. So S னா 5 bones fused means sacrum 5 bones fused, coccyx னா 4 bones fused. So இப்போ இதுக்கு டோட்டல் சொல்லுங்க. cervical vertebra எவ்வளோ இருக்கு? cervical vertebra has 7 vertebra, right? 7 இருக்கு. அடுத்து thoracicல ribs நமக்கு எவ்வளோ? 12 ribs, right? So thoracic vertebra 12. Yes. அடுத்தது lumbarல 5. So இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி சொல்லுங்க எவ்வளோ இருக்குன்னு. 12 plus 7, 19, 20, 25, 26, right? So total vertebral column have 26 bones. Okay. Next. The number of cervical vertebrae are 7 in almost all mammals, including human beings. The vertebral column protects the spinal cord, supports the head and serves as the point of attachment for the ribs and musculature of the back. So, அடுத்தது sternum. Sternum அப்படிங்கிறது single flat bone. எங்க இருக்கு நமக்கு? ventralா இருக்கு. So, ribs actually ரெண்டு சைடு attach ஆகும். ஒன்று பின்னாடி vertebraல and ஒன்று வந்து முன்னாடி sternத்துல. So, that is sternum. இது எப்படி இருக்கும்? flat-ஆ இருக்கும். flat bone ventral sideல. So, flat bone on the ventral midline of thorax. So, இது எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ bones இருக்கும்? Only 1. Okay. Next comes ribs. Ribs நமக்கு already தெரியும். எவ்வளோ pairs இருக்கு? There are 12 pairs of ribs. Each rib is a thin flat bone connected dorsally to the vertebral column and ventrally to the sternum. It has 2 articulation faces on its dorsal end and is hence called bicephalic. So actually இதில் ரெண்டு இடம் போய் vertebral attach ஆகும். ஸோ அதனால் bicephalic. cephalic அப்படின்னாவே head அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு ஹெட் போய்ட்டு அட்டாச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ that is why this have bicephalic head. So what are the types of ribs? ஸோ மொத்தம் 3 types of ribs இருக்குது நமக்கு. ஓகே, ஒன் இஸ் ட்ரூ rib, false rib and floating rib. சரி, என்ன floating ribனா என்ன, ட்ரூ ribனா என்ன, false ribனா என்ன? ஆல்வேஸ் ரிப்ஸ் எப்படி ஜாயிண்ட் ஆகும்னா பின்னாடி டேரெக்டாக போயிட்டு அந்த ரெண்டு செஃபாலிக் ஹெட்ஸ் இருக்குல்ல அதில் போயிட்டு வெர்டிப்ராவில் ஜாயிண்ட் ஆயிரும், ரைட்? ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டேரெக்டாக போய் ஸ்டர்னத்தில் ஜாயிண்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக கார்டிலேஜ் இருந்து கார்டிலேஜில் ஜாயிண்ட் ஆகும். இந்த கார்டிலேஜில் ரிப்ஸ் ஜாயிண்ட் ஆகும் அண்ட் திஸ் கார்டிலேஜ் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும்? ஸ்டர்னத்தில் ஜாயிண்ட் ஆகும். ஓகே, திஸ் கார்டிலேஜ் இஸ் நத்திங் பட் ஹயலின் கார்டிலேஜ். ஓகே, இது என்ன டைப் ஆஃப் கார்டிலேஜ்? ஹயலின் டைப் ஆஃப் கார்டிலேஜ். ஸோ ட்ரூ ரிப்ஸ் அப்படிங்கிறது 1 to 7 எல்லாமே எப்படி அட்டாச் ஆகிருக்கு? அதுக்குன்னு தனியாக ஒரு கார்டிலேஜ் அண்ட் கார்டிலேஜ் வில் கோ அண்ட் ஜாயின் வித் ஸ்டர்னம், ரைட்? இதுக்கு தனியாக கார்டிலேஜ் தனித்தனியாக இருக்குது. am I right? ஸோ தே ஆர் ட்ரூ ரிப்ஸ். ஃபால்ஸ் ரிப்ஸ் 8, 9, 10 பாருங்கள், அந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கா? கிடையாது. 8, 9, 10 என்ன பண்ணியிருக்கு? 10, 9 and 8 எல்லாமே சேர்ந்து 7 கூட அட்டாச் ஆகி 7ஓடு சேர்ந்து தான் என்ன இருக்குது? ஸ்டர்னத்தில் போய் அட்டாச் ஆகுது, ரைட்? தட்ஸ் வை தே ஆர் ஃபால்ஸ் ரிப்ஸ். 11 and 12 ஆர் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ஏன்னா அந்த ரிப்ஸ் முன்னாடியே வந்திருக்காது. ஸோ பின்னாடியோட ஸ்டாப் ஆயிரும், முன்னாடி வந்திருக்காது, ஸ்டர்னத்து கூட அட்டாச்மெண்ட் இல்லவே இல்லை. தட்ஸ் வை வி கால் இட் அஸ் அன் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். நெக்ஸ்ட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். அப்போ இப்போ வரைக்கும் பார்த்ததில் நமக்கு என்ன முடிஞ்சது? எஸ், ஆக்சியல் ஸ்கெலிட்டன் முடிஞ்சது. அப்போ இன்னொரு வாட்டி பார்ப்போமா? ஸ்கல்லில் மொத்தம் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தோம். எஸ், டோட்டல் நம்பர் ஸ்கல்லில் 29, ரைட்? ஸ்கல்லில் 29. அடுத்தது ஸோ நாம் இப்போ டோட்டல் கணக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்கல்லில் மெயினாக 22 போன்ஸ் ப்ளஸ் அது இல்லாமல் ஏராசிக்கல்ஸ் 6 ப்ளஸ் ஹயாய்ட் 1, ரைட்? ஸோ அப்போ டோட்டலாக 29. ஓகே, அடுத்தது யார் இருந்தாங்க? வெர்டிப்ரா.
வெர்டிப்ரா எவ்வளோ இருந்தது 26 ரைட். நெக்ஸ்ட் யார் இருந்தா ஸ்டர்னம் 1 ரைட். நெக்ஸ்ட் யார் இருக்கா ரிப்ஸ் எவ்வளோ 12 அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் ராங். ஏன் 12 pairs இருக்குது, ஸோ தட் இஸ் 24. ஓகே, ஸோ இப்போ டோட்டல் போடுங்க எவ்வளோ வருது 80. ஓகே, ஸோ axial skeleton over. ஸோ axial skeletonல totally 80 bones. Next we are moving to appendicular skeleton. appendicularனாவே என்னது appendages அப்படின்னாவே என்னது கை கால். ஸோ அதில் மெயினாக 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று shoulder girdle ஆர் pectoral girdle. ஓகே, pectoral girdle, pelvic girdle. ஓகே, pectoral girdle அப்படிங்கிறது நத்திங் பட் திஸ், இந்த ஏரியாவில் இருக்கிறது. pelvic girdleங்கிறது இது. ஓகே, இது கூட தான் உங்களோட என்ன ஆர்ம்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது அப்பர் லிம், நெக்ஸ்ட் லோவர் லிம். இந்த 4 தான் பார்க்க போகிறோம். இந்த 4ல் எவ்வளோ இருக்குது. ஸோ இதில் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது 126 bones are there. Okay, so appendicular skeleton, bones of the limbs along with their girdles constitute the appendicular skeleton. So each limb is made up of 30 bones, which means this limb மட்டும் இதை கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா அது எஸ் கிரிடல்ஸில் வருது. இதுதான் லிம்ப். ஸோ இந்த லிம்பில் ஒரு லிம்புமே உங்களுக்கு 30 போன்ஸ் இருக்குது. ஸோ 30 போன்ஸ் அப்படிங்கும்போது 1 2 3 4. ஸோ 4 into 30 இங்கேயே எவ்வளோ வந்துருச்சு 120 போன்ஸ் வந்துருச்சு. ஸோ லிம்ஸில் மட்டுமே உங்களுக்கு 120 போன்ஸ் இருக்குது ரைட். ஸோ ஈச் half of the pectoral girdle consists of clavicle and scapula. ஸோ அப்பர் கிரிடலில் clavicle இருக்கும், scapula இருக்கும், which means 2 bone one side and another side also 2 bones. ஸோ டோட்டலி எவ்வளோ 4 bones. ஸோ இது லிம்ப்ஸு. அடுத்தது pectoral girdle. pectoral girdleல 2 into 2 that is 4 right. Then comes pelvic girdle consist of 2 coxal bones. ஸோ இங்கே மொத்தமாகவே இங்கே ஒரு coxal bone, இங்கே ஒரு coxal bone 1 and 1. ஸோ it is like 1 into 2 that is 2. இது எங்கே pelvic girdle. ஓகே, ஸோ டோட்டலி எவ்வளோ வருது 126 ரைட். இது இல்லாமல் நம்ம இதில் எவ்வளோ பார்த்தோம் ஆக்சியல் ஸ்கெலட்டனில் 80 + 126 is 206. அவ்வளோதான். சரி, இப்போ இந்த 30 என்னன்னு பார்ப்போம் அண்ட் இந்த 2 எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா அப்பர் லிம்பில் என்னெல்லாம் இருக்குது. ஸோ அப்பர் ஆர்ம் எடுக்கும்போது என்னெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இதுதான் ஆர்ம் ரைட். இந்த ரெண்டும் எதுக்கு வருது pelvic girdle வருது. pelvic girdle clavicle and scapula. clavicle is nothing but your collar bone. scapula அப்படிங்கிறது என்னது உங்களோட பின்னாடி சைடு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃப்ளாட்டாக ஒரு போன் தெரியுமா இந்த இடத்துல. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஸ்கேப்புலா. ஓகே, இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு ஷோல்டர் ஜாயின் ஃபார்ம் பண்ணும். அந்த ஷோல்டர் ஜாயினில் என்ன ஆகும் இந்த ஹியூமரஸ் போயிட்டு அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ ஹியூமரஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு போன். அது எங்கே இருக்குது நம்மளோட ஆர்மில் இருக்குது. ஸோ ஆர்மில் இருக்கிற போன் ஹியூமரஸ். ஹியூமரஸ் அப்படிங்கிறது சிங்கிள் போன். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் ரேடியஸ் அண்ட் அல்னா. இது எங்கே இருக்குது நம்மளோட ஃபோர் ஆர்மில். ஸோ ஃபோர் ஆர்மில் 2 போன்ஸ் யார் யார் ரேடியஸ் அண்ட் அல்னா. ஸோ ரேடியஸ் 1 அல்னா 1. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் கார்பல்ஸ். கார்பல்ஸ் அப்படிங்கிறது யார் உங்களோட wrist போன்ஸ். உங்கள் wrist இருக்குது மணிக்கட்டு இருக்குல்ல, நம்மளோட மணிக்கட்டில் இருக்கிற போன்ஸ் தான் யார் கார்பல்ஸ். கார்பல்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 8 போன்ஸ் இருக்கும். இந்த குட்டி குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ போன்ஸ் இருக்கும் 8 போன்ஸ் இருக்கும். ஓகே, உங்கள் ரிஸ்ட்டில். ஸோ கார்பல்ஸ் ஆர் 8. அடுத்து யார் இருக்கா மெட்டா கார்பல்ஸ். மெட்டா கார்பல்ஸ் அப்படிங்கிறது கையை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு போன் ஃபீல் ஆகும். தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு போன் ஃபீல் ஆகும் ரைட். இதுதான் மெட்டா கார்பல்ஸ், விச் மீன்ஸ் உங்கள் பாம் சைடுக்கு இந்த சைடில் இருக்கிறது தான் என்னது மெட்டா கார்பல்ஸ். அப்போ மெட்டா கார்பல்ஸ் எவ்வளோ இருக்குது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எவ்வளோ இருக்குது எஸ் 5. நெக்ஸ்ட் கம் ஃபெலஞ்சஸ். ஃபெலஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களோட விரலில் இருக்கக்கூடிய போன்.
ஸோ ஒரு பெண்டிங் இடத்துலையுமே ஒரு போன் 1 2 3 போன்ஸ். ஆனால் கட்டை விரலில் மட்டும் எவ்வளோ இருக்கும், தம்பில் மட்டும் 2 போன் தான் இருக்கும். விச் மீன்ஸ் இங்கே எல்லாமே 3, ஸோ 12. இது மொத்தமாகவே எவ்வளோ இருக்கும், 1 2 3 1 2 3 1 2 3, இங்கே 1 2 3, இங்கே மட்டும் 1 2. ஓகே, அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும் எண்ணி பாருங்கள், எண்ணி சொல்லுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14, ரைட்? ஸோ phalanges are 14. 15 எழுதி வச்சுட்டு வரக்கூடாது, அதனால தான் நான் உங்களை எண்ணெய் வச்சுருக்கேன், ரைட்? ஸோ இந்த 4 விரலில் மட்டும்தான் 3 போன்ஸ், இதில் 2 போன்ஸ். ஸோ இதை இப்போ ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுவோம். 14 + 8 எவ்வளோ, 22 22 + 5 27 28 29 30, ரைட்? ஸோ 30 ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ ஒரு சைடு 30, இன்னொரு சைடு ஆல்சோ same 30 in the upper limbs. So next we are moving to shoulder joint, I mean shoulder girdle or pelvic girdle. Pelvic girdle la main நீங்க பார்க்க வேண்டியது 2 bone. ஓகே, ஒன்று clavicle, that is nothing but your collar bone. இந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் ஒரு போன் இருக்கா, ஸோ தட் இஸ் clavicle. அது இல்லாமல் பின்னாடி இருக்கிற ஃப்ளாட்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் யார், ஸ்கேப்புலா. ஸோ ஸ்கேப்புலாவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா அக்ரோமியன் ப்ராசஸ் இருக்கும், கீழே கொரக்காய்டு ப்ராசஸ் இருக்கும், அண்ட் கிளினாய்டு கேவிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இது பின்னாடி, இது வந்து நீங்கள் முன்னாடிலேருந்து பார்க்கும்போது இது பின்னாடி சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு சின்னதாக ஒரு ஸ்பைன் மாதிரி இருக்கும். அப்போது போனில் ஒரு எலிவேஷன் மாதிரி. ஸோ அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி தான் என்ன ஃபார்ம் பண்ணும், அக்ரோமியன் ப்ராசஸ் ஃபார்ம் பண்ணும். நமக்கு கொரக்காய்டு பெருசாக தேவையில்லை, நமக்கு அக்ரோமியன் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ மீன் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு சொல்கிறேன். ஸோ அக்ரோமியன் ப்ராசஸ். அதே மாதிரி கிளாவிக்கல் என்ன ஆகும்னா வந்து ஷோல்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த அக்ரோமியன் ப்ராசஸ் பக்கமாக வரும். ஓகே, ஸோ ஷோல்டர் ஜாயிண்ட், ஸோ இது ஷோல்டர் ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிளாவிக்கல் இங்கிருந்து இந்த சைடு வரும், பேக் சைட்லேருந்து யார் வரா, அக்ரோமியன் ப்ராசஸ் வருது. அண்ட் ஆல்ரெடி கீழே யார் இருக்கா, கிளினாய்டு கேவிட்டி இருக்குது. ஸோ இது மொத்தமாக சேர்ந்து ஒரு கப் ஷேப்பில் ஒரு என்ன ஃபார்ம் பண்ணும், ஒரு கேவிட்டி ஃபார்ம் பண்ணும். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு கப் ஷேப்பில் இருக்கும். அந்த கப் ஷேப்பில் யார் வந்து அட்டாச் ஆவா, உங்களோட ஆர்மில் இருக்கிற ஹியூமரஸோட ஹெட், அது வந்து எப்படி இருக்கும், அதுவும் பால் மாதிரி இருக்கும் பார்க்க, அந்த இடம் போயிட்டு அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ த ஸ்கேப்புலா இஸ் த லார்ஜ் ட்ரையாங்குலர் ஃப்ளாட் போன் situated in the dorsal part of the thorax between second and seventh rib. அந்த அளவுக்கு லென்த் இருக்கும். செகண்ட் ரிப் ஸ்டார்ட் ஆகி 7th rib வரைக்குமே என்ன இருக்கும், ஸ்கேப்புலா இருக்கும். The dorsal flat triangular body of a scapula has a slightly elevated ridge called the spine, which project as a flat expanded process called acromion process, and the clavicle articulates with it. Below the acromion process, there is a depression called glenoid cavity, which articulates with the head of the humerus to form shoulder joint. So இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் பண்ணுது, shoulder joint ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த glenoid cavity. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரியுதுல்ல, ஸோ அந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் glenoid cavity. ஓகே, ஸோ glenoid cavity இந்த சைட்லேருந்து கிளாவிக்கல், பின்னாடிலேருந்து இது யார், அக்ரோமியன் ப்ராசஸ். அப்போ அதெல்லாம் சேர்ந்து ஒரு கப்பு ஷேப்பில் ஃபார்ம் பண்ணுது, அதில் போய் ஹியூமரஸோட ஹெட் அட்டாச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஷோல்டர் ஜாயிண்ட். ஓகே, இதுவும் அதே தான், வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது கிளாவிக்கல் வருது அண்ட் அக்ரோமியன் ப்ராசஸ் இருக்குது, கிளாவிட்டி, இது எல்லாமே சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, ஒரு கப் ஷேப் ஃபார்ம் பண்ணுது, அங்கே ஹெட் அட்டாச் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாவிக்கல். ஸோ தேர் ஆர் 2 clavicles, ரைட்? ரெண்டு சைடும் இருக்குது, இங்கிருந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும், இங்கிருந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும். அண்ட் இட் இஸ் more or less curvy, right? So each clavicle is long slender bone with 2 curvatures. ரெண்டு curvature இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, ரைட்? So this bone is commonly called as collar bone. Next comes your lower limb. Lower limbல யாரெல்லாம் இருக்கான்னு பார்ப்போமா? ஃபீமர் எங்கே இருக்குது, தை போன். ஓகே, ஃபீமர் எங்கே இருக்குது, உங்கள் தையில் எவ்வளோ ஃபீமர் இருக்குது, நான் ஒரு சைடுக்கு மட்டும் கணக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு சைடு எவ்வளோ ஃபீமர் இருக்கும், ஒன்று தான் இருக்கும், ரைட்? அடுத்தது டிபியா. நம்ம ஃபோராமில் பார்த்த மாதிரியே கீழே லெக்கில் 2 போன் இருக்குது, இங்கே இதுக்கு பேர் டிபியா அண்ட் ஃபிபுலா. நம்ம ஃபோராமில் பார்த்தப்ப என்ன இருந்துச்சு, ரேடியஸ் அண்ட் அல்னா. வெரி குட். நெக்ஸ்ட் கம்ஸ் டார்சல்ஸ். டார்சல்ஸ் எங்கே இருக்கும், ஆங்கிளுக்கும் கீழே, உங்களுக்கு விரிஸ்ட் இருக்கிற மாதிரியே கீழே கால் அட்டாச் ஆகுது இல்லை அந்த ஆங்கிளோட. ஸோ அந்த இடத்துல இருக்கிறதா யார், டார்சல்ஸ். விரிஸ்ட் எவ்வளோ போன்ஸ்னு படித்தோம்,
Anyone? Yes, it is 8. But here tarsal is 7. Okay. And then comes metatarsal. Metatarsal என்னது? நீங்கள் கால் வச்சுருக்கீங்க, உங்கள் கால் பாதத்தில் இருக்கும்ல, ஸோ அதுதான் என்னது metatarsals. Metatarsals எவ்வளோ? Same as your upper limb, 5. அடுத்தது phalanges. இங்கேயும் எவ்வளோ இருக்குது? Same as your upper limb, so 14. ரைட். பட் இப்போ எண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 29 தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ஆள் கம்மியாக இருக்குது, ரைட், வென் கம்பேர்ட் யுவர் அப்பர் லிம். அந்த ஒரு ஆளை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இங்கே யார் இருக்கா? பெட்டல்லா. பெட்டல்லா எங்கே இருக்கும்? இட்ஸ் நத்திங், இட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், இட்ஸ் காமன்லி கால்ட் அஸ் நீ கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட நீல ஒரு சின்ன போன் இருக்கும் கேப் மாதிரி மேலே. ஸோ ட்ரையாங்கிள் ஷேப், ஆக்சுவலாக இது வந்து மோரார்லெஸ் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ தட் இஸ் பெட்டல்லா. பெட்டல்லா ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 30. So, one side 30 and another side is also 30. So, 60 plus 60. That's 120. And already 2 plus 2, 4 discuss பண்ணிட்டோம். இனி அடுத்து இன்னும் 2 bone எப்படி ஃபார்ம் ஆகுது? That is pelvic girdle. Pelvic girdle is formed by coxal bone, 2 coxal bone. இது ஒரு coxal bone and இது இன்னொரு coxal bone. This coxal bone is made up of, it's nothing but a fusion of 3 bones. 3 போனும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகி சிங்கிள் போனாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பெல்விக் கிரடல் இந்த மாதிரி தான் இருக்கும். இது யாருன்னு தெரியுதா? யார் இது? சாக்ரமன் காக்சிக், ரைட். ஸோ இந்த சாக்ரத்தில் என்ன ஆகும்னா அட்டாச் ஆகும் காக்சல் போன்ஸ். ஓகே, எங்கே? பின்னாடி. பின்னாடி சாக்ரத்தில் அட்டாச் ஆகும். முன்னாடி எங்கே வந்து அட்டாச் ஆகுது? இந்த நடுவில் ஒரு ஆள் இருக்குல்ல, திஸ் இஸ் நத்திங் பட் பியூபிக் symphysis. யாரது? pubic symphysis. That is nothing but fibrous cartilage. யாரது? fibrous cartilage. Yes. இதுக்கு முன்னாடி ரிப்ஸில் ஒரு கார்டிலேஜ் படித்தோம், ரைட். ரிப்ஸ் வந்து டேரெக்டாக ஸ்டெனத்து கூட ஜாயிண்ட் ஆகாது, அதுக்கு பதிலாக நடுவில் ஒரு கார்டிலேஜ் இருக்கணும். அது என்ன கார்டிலேஜ்? எஸ், எஸ், தட் இஸ் ஹைலின் கார்டிலேஜ். பட் திஸ் ஒன் இஸ் fibrous cartilage. ஓகே, சரி, இந்த 3 என்னன்னு பார்க்கலாம். ஸோ 3 bones fuse together to form single coxal bone. அந்த 3 போனும் யாருன்னா, ஒன்று இலியம், இந்த பெருசாக ஃப்ளாட்டண்டாக இருக்குல்ல, திஸ் இஸ் இலியம். இலியத்துக்கு அடுத்தது இங்கே இந்த பியூபிக் சிம்ஃபைசிஸ்லேருந்து ஒட்டி வர போன் இருக்குல்ல, திஸ் இஸ் பியூபிக் போன், பியூபஸ். அதுக்கு அடுத்தது கீழே இந்த இடத்துல இருக்குல்ல, திஸ் ஒன் இஸ் இஷியம். ஓகே, this one is ischium. So, இது முன்னாடி வந்து ஃபார்ம் ஆகிறது pubic symphysis and pubic symphysis is a fibrous cartilage, not bone. Pubis தான் bone, pubic symphysis is not a bone, that is a fibrous cartilage. Okay. So, அந்த fibrous cartilage பக்கத்திலேயே இருக்கிற இந்த bone தான் யாருன்னு சொன்னோம்? pubis bone. அடுத்தது இந்த கீழே இருக்கிறது ischium. Next, this one is இலியம். ஸோ இந்த இலியம், இஷியம் அண்ட் பியூபஸ், இந்த 3 சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் பண்ணுது? காக்சியல் போன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பியூபஸ் சிம்ஃபைசிஸில் அட்டாச் ஆகுது, பேக் சைடில் சைக்கிரத்தோடு அட்டாச் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஹோல் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்டுரேட்டர் foramen. ஓகே, நெக்ஸ்ட். So at the point of fusion of the above bones is a cavity called acetabulum to which the thigh bones are articulate. So இந்த 3 போன்ஸுமே, ஸோ இந்த சைட்லேருந்து ஒரு போன், இங்கிருந்து ஒரு போன், இந்த சைட்லேருந்து ஒரு போன், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கப் ஷேப்பில் ஒரு கேவிட்டி ஃபார்ம் பண்ணும். தட் கேவிட்டி இஸ் கால்ட் அசிட்டபுலம். இந்த அசிட்டபுலத்தில் யார் வந்து அட்டாச் ஆவா? நம்மளோட தை போன். தை போன் என்ன சொன்னோம் நாம? எஸ், ஃபீமர். ஃபீமர் வந்து அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அசிட்டபுலம். சைட்லேருந்து பார்த்தா இதுதான் அசிட்டபுலம். ஸோ அங்கே தான் வந்து என்ன அட்டாச் ஆகுது? ஃபீமர் போன். ஸோ அசிட்டபுலம் ஃபீமர் போனோட ஹெட் அங்கே தான் போய் அட்டாச் ஆகும். ஸோ இது நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ போன்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது, எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். அண்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஜாயின்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜாயின்ட்ஸ் எதுக்கு மெயினாக? ஃபார் மூமெண்ட்ஸ், ரைட். பட் தெர் ஆர் சம் ஜாயின்ட்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ ஜாயின்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா போனை கனெக்ட் பண்ணுறக்கோ இல்லை போனோட கார்ட்லேஜை கனெக்ட் பண்ணுறக்கோ தான் ஜாயின்ட்ஸ். ஸோ அதில் மூமெண்ட் கொண்டு வரலாம், இல்லை லிமிட்டட் மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா மூமெண்ட்டே இல்லாத ஜாயின்ஸாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 டைப்ஸ் மெயினாக ஜாயின்ஸை நம்ம பிரிக்கிறோம். immovable, little movement and full movement. Immovable joints are called synanthrosis and little movement are called amphianthrosis and full movement is dianthrosis. These are the other name for those joints.
So joints are essential for all type of movements involved in the bony parts of our body. So locomotory movements are no exception to this. The joints are the points of contact between bones or between the bones and cartilages. So force generated by the muscle is used to carry out movement through joints. So force நம்ம muscle create ஆகிற force jointsனால என்ன ஆகுது நமக்கு movement வருது. ஓகே, இப்போ நான் பெண்ணை எடுக்கணும், நான் பெண்ணை எடுக்கிறேன் அப்படின்னா என் muscle contract ஆகணும், கூட சேர்ந்து எனக்கு elbow jointடும் fold மடங்கணும், right? So force generated by the muscles is used to carry out movement through joints where the joints act as a fulcrum. The movability at these joints vary depending on their different factors. Okay, என்னெல்லாம் factors, எந்த இடத்துல joint இருக்கு and what type of joint it is and எந்த அளவுக்கு movement கொடுக்க முடியும், like that. So நம்ம மெயினாக அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்னா ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம 3 types of joints கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்கும்போது fibrous, cartilaginous and synovial joints. Fibrous joints அப்படிங்கிறது it is immovable joints. So மோஸ்ட்டாக எப்படி இருக்கும்னா ரெண்டு போனுக்கு நடுவில் ஜாயின்ஸ் இருக்கும், பட் அந்த போன் மூவ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேனியத்தில் இருக்கிற சூச்சர்ஸ், இந்த மாதிரி சூச்சர்ஸ் இருக்கும்ல, சூச்சர்ஸ் இருக்கு, அதுவே வந்து என்னது ஃபைப்ரஸ் ஜாயின்ஸ். ஸோ ரெண்டு போன் இருக்கும், நடுவில் ஃபைபர்ஸ் இருக்கும், ஃபைபர்னால டென்ஸ் ஃபைபராக இருக்கும், ஸோ மூமெண்ட் இருக்காது. அண்ட் கார்ட்லேஜினஸ் ஜாயின் எங்கே இருக்குது? எஸ், வெர்டிப்ராவில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ரெண்டு போனி வெர்டிப்ராக்கு நடுவில் cartilage இருக்கும். So it will allow some limited movements. So cartilaginous joints will have limited movements. Then comes synovial joint. Synovial jointல multiple directionsல movement இருக்கும். Synovial joint பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா ரெண்டு போன் இருக்கும், போனோட எண்ட் இருக்கும், and these two end will have cartilage in it. Okay, இதில் cartilage end இருக்கும், and then they will have synovial membrane. And அந்த மெம்பரேனுக்குள்ளே என்ன இருக்கும்? synovial fluid. ஓகே, ஸோ இந்த ஃப்ளூவிடும் இந்த கார்ட்லேஜும் இருக்கிறனால இட் வில் கிவ் some variety range of movements. So fibrous joints do not allow any movements. This type of joint is shown by the flat skull bones which fuse end to end with the help of dense fibrous connective tissues in the form of sutures to form cranium. Yes, so skull bone சூச்சர், ஒரு சூச்சரை நான் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? சூச்சர் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதை நான் ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும்? ரெண்டு போன் இருக்கும், நடுவில் ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் இருக்கும். அண்ட் திஸ் வில் பி வெரி டென்ஸ் ஃபைப்ரஸ், ஸோ போன் மூமெண்ட் இருக்காது. தென் கம்ஸ் cartilaginous joint. So the bones involved are joined together with the help of cartilage. The joint between the adjacent vertebra in the vertebral column is of this pattern and it permits limited movements. So vertebra, there is a bone of vertebra, this is also a bone of vertebra, and in between you have cartilage. Yes, so that is called as disc, vertebral disc. Okay, so we call it as intervertebral disc. ரெண்டு வெர்டிப்ராக்கும் நடுவில் இருக்கனால intervertebral disc. Okay, அங்கே மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் நோ. உங்கள் பியூபிக் சிம்ஃபைசிஸ் படித்தோமா, ரெண்டு பியூபிக் போன் முன்னாடி வந்து பெல்விக் போன் ரெண்டு வந்து முன்னாடி ஜாயிண்ட் ஆகிறதுல அங்கேயும் ஃபைப்ரஸ் கார்ட்லேஜ் இருக்குது, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ cartilaginous joint example. Next comes synovial joint. They are characterized by the presence of fluid filled synovial cavity between the articulating surfaces of two bones. So ரெண்டு போன் இருக்குது, ரெண்டு போனோட ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸில் யார் இருக்கா? ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் இருக்குது. அந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் அண்ட் இதை சுற்றி, இந்த ஜாயிண்ட்டை சுற்றி யார் இருக்கா? சைனோவியல் மெம்பரேன் இருக்குது. சைனோவியல் மெம்பரேனுக்கு வெளியே ஃபைப்ரஸ் கேப்சூல்ஸ் இருக்குது. அண்ட் உள்ளே யார் இருக்கா அந்த இது கேவிட்டியில்? எஸ், synovial fluid irukku. This is a typical synovial joint. So such an arrangement allows considerable movements. So these joints helps in locomotion and many other movements. Types of synovial joints. What are the types of synovial joints? Ball and socket joint, hinge joint, pivot joints, gliding joint and saddle joints. So ball and socket joint அப்படினா ஒரு bone will be like a ball and another bone will be like a socket. ஸோ என்ன ஆகுனா இந்த சாக்கெட்டில் இந்த பால் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் வெரைட்டி டைப் ஆஃப் மூவ்மெண்ட் வில் பி தேர். ரொட்டேஷனல் மூவ்மெண்ட், அப் அண்ட் டவுன், சைட் வைஸ், எவ்ரி மூவ்மெண்ட் வில் பி தேர். ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் வில் பி தேர் இன் திஸ் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஸோ இட் வில் பி லைக் அ சாக்கெட் அண்ட் அ பால். இது ஒரு போன், இது ஒரு போன். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ஷோல்டர் ஜாயிண்ட். ஓகே, ஷோல்டர் ஜாயிண்டில் எப்படி இருக்கும்? இது அசிட்டாபுலம் அண்ட் இங்கே யார் இருக்கா? கிளாவிக்கல் அண்ட் இங்கே பின்னாடிலேருந்து யார் வருவா? Chromian process, right? So இது எல்லாம் சேர்ந்து இங்கே ஒரு சாக்கெட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அண்ட் இது யார்?
head of humerus. So இது ball மாதிரி இருக்கும். So you will have variety of movement, right? In the side wise எல்லா இதுலயுமே rotational movement, everything is possible there. So this is ball and socket joint, gives maximum range of movements. Next comes the hinge joints. இது எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? எஸ், எல்லா டோர்லேயுமே பார்த்துருப்பீங்க, ரைட்? இது இப்படி திருப்பி வச்சு பின் பண்ணியிருப்பாங்க, விச் மீன்ஸ் டோர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஷேப் இந்த நடுவில் ஃபில் பண்ணியிருப்பேன், இது பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் டோர் ஒன் டைரக்ஷனில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும், அண்ட் அகெயின் க்ளோஸ் ஓப்பன் பண்ண முடியாது, ரைட்? இப்போது உள்ளேருந்து வெளியே புல் பண்ணுற டோராக இருந்துச்சுன்னா உள்ளேருந்து வெளியே மட்டும் தான் புல் பண்ண முடியும், உள்ளே தள்ளி புல் பண்ண நம்மளால் புஷ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியுமா? முடியாது, ரைட்? ஸோ தட் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் ஹிஞ்ச் ஜாயிண்ட். எங்கே? நீ ஜாயிண்ட். நீல நம்ம எக்ஸ்டெண்ட் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ரைட்? பட் இதுக்கு மேலே மடக்க முடியுமா? நோ. ஸோ ஒன்லி திஸ் இவ்வளோ தான் அலோவ் பண்ணும், ரைட்? ஸோ இதுக்கு மேலே என்னால் மடக்க முடியாது. ஸோ திஸ் டைப் ஆஃப் ஜாயிண்ட் ஆர் ஹிஞ்ச் ஜாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் gliding joints. Gliding joints எங்கே இருக்குது? பிட்வீன் தி கார்பல்ஸ். உங்கள் கார்பல்ஸில் இது லிட்டலாக எப்படி இருக்கும்னா ஒரு போன் அண்ட் ஃப்ளாட் சர்ஃபேஸ் அண்ட் அனதர் போன் தே வில் ஆல்சோ ஹேவ் ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ லிட்டரலாக ரெண்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைடிங் மூமெண்ட் ஆர் பாசிபிள். திஸ் டைரக்ஷன் இதிலெல்லாம் என்ன பாசிபிள்? எஸ், ஸ்லைடிங் மூமெண்ட்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ தட் கம்ஸ் இன் தி கார்பல்ஸ். ஸோ உங்கள் ரிஸ்ட் போனில் வருது. ஓகே, this is gliding joint. Next comes pivot joints. Pivot joint எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே இருக்கிற ஒரு ஆள் சர்க்கிளாக இருக்கும், கீழே இருக்கிற ஆள் அந்த சர்க்கிளில் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும், and it will allow this rotatory movement. Okay, this type of movement is pivot joints. Okay, இங்கே பாருங்கள், இந்த ஒரு டைப் ஆஃப் போன் and this is one type of bone and it will allow the rotational movement. இது எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா between atlas and axis. So that is nothing but first and second vertebrae. Yes. ஸோ இது அட்லஸ், திஸ் ஒன் இஸ் ஆக்சஸ். அட்லஸில் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்கும் அண்ட் இது ஆக்சஸ் போன் அண்ட் இதுவும் அதில் ஃபிட் ஆகும். ஸோ தட் என்ன ஆகும், உங்களுக்கு நெக்கு, எஸ், இந்த சைடு அந்த சைடு திரும்ப இருக்கு. ஸோ திஸ் மூமெண்ட் வில் பி லைக் திஸ். எஸ், ஸோ திஸ் இஸ் pivot joint. Next comes the saddle joint. Saddle joint is between carpal and metacarpal of the thumb. Carpal and metacarpal of the thumb only என்ன வரும்? சேடல் ஜாயிண்ட். இது எப்படி இருக்கும்னா ஜாயிண்ட் கொஞ்சம் குழி மாதிரி கப் மாதிரி இருக்கும், மேலே இருக்கிறது அதே மாதிரி இருக்கும். ஸோ தட் இப்படி ஃபிக்ஸ் ஆகும், இப்படி மூமெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் சேடல் ஜாயிண்ட். இட் இஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் carpal, metacarpal and carpal. Then comes disorders of muscles and skeletal systems. Myasthenia gravis. Myasthenia gravis is an autoimmune disease. Autoimmune disorder means what it is? Yes, our own immunity attacks our own cell. Okay, so our own WBC attacks our own cell. So autoimmune disorder affecting neuromuscular junction leading to the fatigue, weakening and paralysis of skeletal muscles. Next comes muscular dystrophy. This is a genetic disorder. This is an autoimmune disorder. So myasthenia gravis is an autoimmune disorder and muscular dystrophy is a genetic disorder which cause progressive degeneration of skeletal muscle. So skeletal muscle degenerate ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அது muscular dystrophy. Next comes tetany. Tetany அப்படிங்கிறது rapid spasm in muscle due to low calcium level in the body fluid. Rapid spasm அப்படின்னா nothing but it is a wild contraction. So அதுதான் tetany. Next comes arthritis. இது கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. Arthritis is nothing but inflammation of joints. Next comes osteoporosis. Osteoporosis is an age-related problem, age-related disorder characterized by decreased bone mass. Bone mass decrease ஆகிறனால நடுவில் ஓட்டையாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். That's why it is porosis. Osteo means bone and porosis means pore. Okay, so age-related disorder characterized by decreased bone mass and increased chance of fracture. Decreased level of estrogen is a common case. So decreased level of estrogen is the common case. So இது எங்கே மெயினாக நீங்கள் பார்ப்பீங்க, காமனாக இதுதான் காமன் காஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெயினாக எங்கே இருக்கும், யாருக்கு இருக்கும், ஃபீமேல்ஸில் இருக்கும், ஏஜ் மோர் தென் 45 or 50, மெனப்பாஸ் உமன்ஸில் இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாக இருக்கும். Next come gout. Inflammation of joints due to accumulation of uric acid crystal. Here it is inflammation of joint, that is arthritis. Gout அப்படின்னா inflammation but due to uric acid crystals. So arthritisல joint inflame ஆகுது. Here அதே inflammation but with
யூரிக் ஆசிட் கிறிஸ்டல். இப்போ யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் இருந்தால் தட் இஸ் கர்வ்ட். நார்மல் இன்ஃப்ளமேஷனாக இருந்தால் தட் இஸ் arthritis. Then comes osteoporosis. Osteoporosis, here it is a normal bone. இங்கே bone density கம்மியாக இருக்குது, அதனால் என்ன இருக்குது, wide pores இருக்குது, right? So this is osteoporosis bone. This is normal bone.